ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய பண்டைய பழக்க வழக்கங்கள் பாரம்பரியமாக மரபு ரீதியாக நாம் கையாளுகிற பல வகையான செயல்பாடுகள், இவற்றிலெல்லாம் ஏதாவது காரண காரியம் இருக்குமா? இவையெல்லாம் ஏதோ குருட்டாம்போக்கில் சொல்லப்பட்டனவா, போகிற போக்கில் சொல்லப்பட்டனவா, அல்லது காரண காரியத்தோடு சொல்லப்பட்டனவா என்பவற்றைத்தான் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு கேள்வியை கேட்டாள். அந்த கேள்வி நமக்கெல்லாம் சற்று வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் அந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் கூட செய்வார்களா, எதற்காக செய்ய வேண்டும் என்கிற சந்தேகம் எழுவது வழக்கம். அந்த பெண் கேட்டது இவ்வளவுதான். அந்த பெண்ணுக்கு யாரோ நம்முடைய பழைய பண்டிகைகளை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். பொங்கல் கொண்டாடுவோம், மாட்டு பொங்கல் அன்றைக்கு மாடுகளுக்கெல்லாம் அலங்காரம் செய்வோம். இப்படி சொல்லும்போது பொங்கலுக்கு முன்னோடு, போகி வருவதற்கு முன்னோடு வீடுகளுக்கெல்லாம் வெள்ளையடிப்போம், வீடுகளுக்கு வெள்ளையடிப்போம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னர் மாட்டு பொங்கலை பற்றி சொல்லும்போது மாட்டு பொங்கலில் மாடுகளுக்கு கொம்புகளுக்கெல்லாம் வர்ணம் பூசுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் என்கிற ஒரு ஃபேக்டர் மனதில் நின்றது. Why is it? வீட்டு சுவருக்கும் பெயிண்ட் பண்ணி மாட்டு கொம்புக்கும் பெயிண்ட் பண்ணுவார்கள், அதுதான் பொங்கல் என்பதாக அந்த குழந்தை புரிந்து கொண்டு, இதெல்லாம் எதற்கு பெயிண்ட் பண்ணினார்கள்? மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் பண்ணினா அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன், அப்போ வீட்டு சுவருக்கு பெயிண்ட் பண்ணார்களே என்று ஒரு கேள்வியை கேட்டாள். அவள் கேட்டது அவளுக்கு புரிந்தது என்பதை விட்டு விடுவோம். இந்த பழக்கத்தில் என்ன இருந்தது? இன்றைக்கு காலம் மாறிவிட்டது, நமக்கு இன்றைக்கு அது தேவையில்லை என்பதெல்லாம் வேறு. ஆனால் இந்த பழக்கத்தில் என்ன காஸ் எஃபெக்டிவ்னஸ் இருந்தது? ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வீடுகளுக்கு வெள்ளை அடித்தார்கள். அந்த காலத்தில் வீடுகளுக்கு வெள்ளை அடிப்பது என்பது சுண்ணாம்படிப்பது மாத்திரம்தான். மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் காலம் மாறிய 1970s 80sல சமையலறைக்கு மட்டும் சற்றே கொஞ்சம் இந்த கோபி அப்படின்னு ஒரு கலர் இருக்கும், கொஞ்சம் மஞ்சள் கலந்து அதை அடிப்பார்கள். மற்ற இடங்களுக்கெல்லாம் சுண்ணாம்பு தான் அடிப்பார்கள். அந்த கோபி அடிக்கிறதுக்கு கூட ஒரு காரணம் உண்டு. சமையலறையில கொஞ்சம் அதிகமா சுவரெல்லாம் அழுக்காகும். அப்போது இருந்த சமையல் முறை, மஞ்சள் போன்ற பொருட்களை பெண்கள் அதிகமாக கையாளும் போது கையில் அந்த மஞ்சள் சாயம் எல்லாம் லேசில் போகாது. அவர்கள் எதையாவது தொட்டா அது அங்க மஞ்சள் பூசினா மாதிரி ஆயிடும். மீதம் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சுண்ணாம்பு தான். நமக்கெல்லாம் தெரியும் சுண்ணாம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு தன்மை. அந்த பாதுகாப்பு தன்மையை, நோய் கிருமி தன்மையை இன்னைக்கு நாம எத்தனையோ வகையில சொல்லக்கூடிய அந்த ஹைஜீன், சானிடேஷன் போன்றவற்றையெல்லாம் சுண்ணாம்பு அடிப்பதில், வெள்ளை அடிப்பதில் ஆண்டுதோறும் செய்வது ஒரு டைம் டேபிள் போட்டா மாதிரி. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, அவர்கள் பயன்படுத்தின அந்த பொருட்கள், எந்த பொருளுமே ஆன்டி நேச்சுரல் கிடையாது. மண்
அந்த மண்ணிலே இருந்து பூச்சிகள் வந்து விடாமல் இருக்க வேண்டும், கரையான் வந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சுண்ணாம்பு. அதுல ஒரு டைம் டேபிள், ஒரு மெத்தடாலஜி. சயின்ஸ்னு சொல்லும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் மாத்திரம் இல்லை, அந்த மெத்தடாலஜியும் will have to be scientific. மெத்தடாலஜியில என்ன பண்ணினார்கள், ஒரு குறிப்பிட்ட டைம் டேபிள் போட்டு இந்தந்த சீசன்ல இதை செய்வது. மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் முடிந்து, குளிர்காலம் முடிகிற தருணத்தில் உத்தராயணம் தொடங்கும் போது வெள்ளை அடிப்பது. ஏன்னா குளிர்காலத்துல வெள்ளை அடிச்சா அந்த டேம்ப்னஸ் போகாது, அது சரியா உலராது. இத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டுதான் அதை செய்தார்கள். இதுல என்ன இருக்கு என்று இன்றைக்கு கேட்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்து பார்த்து எது நமக்கு நன்மையை தரும், எதனால் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும், எது எதிர்காலத்திற்கு நன்மையை தரும், இதையெல்லாம் சிந்தித்து பார்த்துத்தான் சில பழக்க வழக்கங்களை மேற்கொண்டார்கள். அந்த பழக்க வழக்கங்களில் பாதி இன்றைக்கு நமக்கு தேவையில்லை, இல்லை நாம் அவற்றை மறந்துவிட்டோம் என்பது வேறு. அந்த பழக்க வழக்கங்களுக்குள் இருந்த சயின்டிபிக் ஆட்டிடியூட் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை மனதில் வைத்துக்கொண்டு பண்டைய பாரதத்தினுடைய ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு டெக்னாலஜிக்கலி மிகவும் அட்வான்ஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த துறை, கப்பல் கட்டுமான துறை எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். இதை சிந்திப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. 5-6 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய நாட்டினுடைய முக்கியமான நேவிகேஷனல் சயின்டிஸ்ட் அவர்களெல்லாம் சேர்ந்து பழைய காலத்தில் எப்படி கப்பல் கட்டினார்கள் அந்த முறையில் கப்பல் கட்டுவோம் என்று ஒரு ப்ராஜெக்ட் வாஸ் ஸ்டார்டட். அதுல சில கப்பல்கள் கட்டி முடிக்கப்பட்டன, அவை பொதுமக்கள் பார்வைக்கும் வைக்கப்பட்டன. இன்னும் அந்த பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த டெக்னிக் பழைய காலத்து டெக்னிக், அந்த டெக்னிக்ல என்ன முக்கியத்துவம், எதற்காக அதை அவர்கள் they wanted to redo it. மேபி இன்னைக்கு அது முழுசா பயன்படுத்த முடியாது, இன்னைக்கு அதை விட டெக்னாலஜி வளர்ந்து விட்டதுன்னா கூட அன்றைக்கு இருந்த நிலையில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த ஃபேக்டரை எப்படி எடுத்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில யூஸ் பண்ணலாம் என்பதற்காகத்தான் அந்த ப்ராஜெக்ட் வாஸ் ஸ்டார்டட். அதை புரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் அந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி என்பதை பற்றி பார்க்கலாம். கடலில் பயணம் போவது, கடல் செலவு, கடலில் பயணம் போவது, இது நிறைய பேருக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கலாம். இந்திய நாடு தெரிகிறது, பக்கத்திலேயே அந்த மலேசியன் ஆர்ச்சிபெலாகோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியா பகுதிகள் எல்லாம் கண்ணில் படுகின்றன. நீல நிறமாக அந்த கோடு பழைய காலத்து சோழ பேரரசு. சம்வேர் பை 1032 1032 ஆண்டு காலகட்டத்தில் எப்படி சோழர்கள் தங்களுடைய கப்பல் படையை எந்தெந்த திசைகளுக்கெல்லாம் செலுத்தினார்கள் என்பதை காட்டுகிற ஒரு படம். நீல நிறமாக அப்படி போய் அப்படி வர அந்த கோடுதான் அவர்களுடைய கடல் பயண, எந்த வழியாக அந்த பயணம் போச்சோ அந்த பாத்வே. நீளமாக தெரியக்கூடிய மேப்ல நீளமாக தெரியக்கூடிய இடங்கள் எல்லாம் சோழா எம்பையர். அங்கே அதுக்கான லெஜெண்ட் வரவே இல்லையா? நீங்க தான் சொல்லணும். அங்க சிஸ்டம் வருதா? வந்துருது. ஓகே, டியூப்ளிகேஷன் போடாம இருந்தது போல. ஓகே, ஸோ நீங்க பார்த்தா அங்கேயே அந்த லெஜெண்ட் கொடுத்துருக்கு, சோழா எம்பையர் அப்படின்னு. நீல நிறமாக தெரியக்கூடிய பகுதிகள் எல்லாம் சோழ பேரரசின் கீழ் இருந்த பகுதிகள்.
பிங்க்ல என்ன காமிச்சிருக்கு அப்படின்னாக்க சோழ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த பகுதிகள். They were ruled by other kings, but nevertheless சோழா இன்ஃப்ளூயன்ஸ் அங்க இருந்தது. இது 1032. அதிலிருந்து ஒரு சில ஆண்டுகள் சின்ன 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 மாற்றங்கள் இருக்கும். ஒரு சில ஆண்டுகளில் இருந்த நிலை இது 1055. 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே தங்களுடைய கடற்படையை, தங்களுடைய கப்பல்களை பல திசைகளுக்கு செலுத்தி பல நாடுகளுக்கு சென்று பல நாடுகளில் வணிகம் செய்த ஒரு பெரிய பேரரசு இந்தியாவில் இருந்தது. இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர். இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், they had a naval force அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவர்கள் கடல் பயணம் போனார்கள், கப்பல்களை செலுத்தினார்கள், கடல் வழியாக வணிகம் செய்தார்கள். Did they have a full-fledged navy அப்படின்னு கேட்டால் அந்த நேவி என்னங்கிறத கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டி வரும். அதற்கு சில வார்த்தைகளை பார்க்கலாம். செப்பு பட்டயங்கள்னு சொல்லுவார்கள், செப்பேடுகள், காப்பர் பிளேட்ஸ். சோழர்கள் காலத்தில் நடந்த பல நிகழ்வுகளை பதிவுகளாக செப்பு பட்டயங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த செப்பு பட்டயங்களிலேயும் கூட இருக்கக்கூடிய மற்ற சில ஆவணங்களிலே இருந்தும் கிடைக்கக்கூடிய செய்திகள். செப்பு பட்டயங்கள் தான் ரொம்ப முக்கியம். சோழா ஏஜ்ல நடந்த பல விஷயங்களை காப்பர் பிளேட்ஸ்ல எல்லாத்தையும் என்கிரேவ் பண்ணி அந்த காப்பர் பிளேட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 50 காப்பர் பிளேட் இல்லைன்னா ஒரு 45 காப்பர் பிளேட் சேர்த்து ஒரு காப்பர் ரிங்ல போட்டு அதுல அந்த சோழ லட்சணையை போட்டு பிற்கால ஆவணப்படுத்துதலுக்காக வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சில பெயர்கள். கரைப்படையிலார். கரைப்படையிலார்னா கரையில் இருந்து கொண்டு கடலில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்காணித்து என்னென்ன வேண்டுமோ அதை செய்தவர்கள் கரைப்படையிலார் அப்படிங்கிற ஒரு நேம். அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்திருக்கு. ஒரு சிலரை பற்றி குறிக்கும் போது அதுல கடல் கொள்ள மிதந்தான். சுற்றிலும் தண்ணீர் வந்தபோது கடல் கொள்ள நடுவில் மிதந்து போய் எப்படி மற்றவர்களை காப்பாற்றினார், அப்படிப்பட்டவருக்கு கடல் கொள்ள மிதந்தான். சோழ பேரரசுக்கு இப்படி ஒரு வல்லமை கிடைத்ததற்கு என்ன காரணம்? நம்ம அந்த மேப்ல போய் பார்த்தோம்னா தெரியும். திருப்பியும் போய் அந்த மேப்பை பார்க்கலாம். கிழக்கு கடற்கரை ஓரம், மேற்கு கடற்கரை ஓரம், what we call as the east coast, the Coromandel coast and the west coast. அரேபியன் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட்ல பாதி அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தது. 2 கரையோர பகுதிகளும் அவர்களுடைய ஆளுகையில் இருந்ததுனால it was easy for them. மரக்கலங்களை அனுப்புவதற்கும் கப்பல்களை அனுப்புவதற்கும் அவர்களுக்கு கரை பகுதி நிறைய இருந்தது. அதனால தான் கரைப்படையிலார் அப்படின்னே ஒரு தனி குரூப். சரி, என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமாக அவர்கள் செய்தது கடல் வழி வணிகம். யாரோடெல்லாம் அவர்களுக்கு வணிகம் தொடர்பு இருந்தது? சீன நாட்டோடு இருந்தது. சீன நாட்டுல அங்க கிடைக்கக்கூடிய சில பதிவுகளை வைத்து பார்த்தால் சுழியன் அனுப்பின அப்படின்னு இருக்கு. சுழியன் அனுப்பிய, சுழியன்கிற பெயர் காணப்படுகிறது. சோழன்கிறத தான் அவர்கள் சுழியன்னு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த எடிக்ஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த பெயர் வந்து சுழியன். சுழியன்னா யாரு? சோழனை அங்க சொல்லும் போது அவர்களுக்கு அதை சோழன்னு சொல்ல தெரியாமல் சுழியன். சுழியன் அனுப்பின பொருட்கள், அந்த பொருட்கள் எல்லாம் வந்தன, அந்த பொருட்கள் இங்கே வாங்கப்பட்டன, நாங்கள் திருப்பி அனுப்பியது இது அப்படின்னு அங்க இருக்கிற பதிவுகள். இன்னொரு பகுதி கடல் வழி வணிகம் இருந்தது, ஸ்ரீவிஜயம். ஸ்ரீவிஜயம்ங்கிறது இப்போதைய இந்தோனேசியா, சுமத்ராவில் இருக்கக்கூடிய பகுதி தான் ஸ்ரீவிஜயம் என்று அப்போது ஸ்ரீவிஜய பேரரசு என்றே அந்த பகுதிகள் எல்லாம் அழைக்கப்பட்டன. இன்னொன்னு பாரசீகம். இந்த பகுதிகளோடு இந்த நாடுகளோடு நேரடியாக சோழ பேரரசு வணிகம் செய்திருக்கிறது.
அப்போ அவர்களுடைய கப்பல்கள் எப்படிப்பட்ட கப்பல்கள்னு பார்த்தா, வணிகத்திற்காக பொருள்களை ஏற்றிக்கொண்டு வணிகம் செய்வதற்கு தேவைப்பட்ட மக்களை ஏற்றிக்கொண்டு போன கப்பல்கள். அவர்கள்ட்ட பெரிய நேவல் ஃபோர்ஸ், சண்டை போடக்கூடிய நேவல் ஃபோர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அங்கதான் அந்த யூட்டிலிட்டேரியன் டெண்டன்சியை நாம பார்க்கணும். நாம இன்னைக்கு நினைக்கிறோம் நேவல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா இந்தியன் நேவின்னு சொன்னா, அந்த இந்தியன் நேவியில இருக்கிற கப்பல்கள் எதுக்காக இருக்கின்றன? அவை ஏதாவது பிரச்சனை வந்தால் நாட்டுக்காக சண்டை போடக்கூடிய, டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய கப்பல்கள். இந்தியன் நேவியில இருக்கிற கப்பல்ல சரக்கு ஏத்தின்னு போலாம் அப்படின்னு சொன்னா கார்கோ ஷிப்பா அதை மாத்த முடியுமா? முடியாது. ஆனால் அப்போது இருந்த நிலையில் சோழ பேரரசின் கப்பல்கள் பெருவாரியாக வணிக கப்பல்கள். கார்கோ ஏற்றிக்கொண்டு அங்க கொண்டு போய் விற்பனை செய்ய வேண்டிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு, இன்க்ளூடிங் எடிபிள் ஃபுட், அரிசி போன்றவற்றை கூட ஏற்றிக்கொண்டு போன கப்பல்கள். இந்த கப்பல்களை செலுத்தியவர்கள், கப்பல்களை செலுத்தக்கூடிய திறமை வாய்ந்த சாதாரண மாலுமிகள், எப்படி கடல்ல போகணும்னு தெரிந்து, அந்த கப்பலை எப்படி ஸ்டியர் பண்ணணும்னு தெரிந்து அதையெல்லாம் செய்தவர்கள். they were not professional warriors. ஆனால் ஒருவேளை நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்றால் அவர்கள் உடனடியாக யுத்தத்தில் இறங்குவதற்கும் சித்தமாக இருந்தவர்கள். ஒரு டுவல் பர்பஸ் மாதிரி இருந்தவர்கள். சில பேர், இன்றைக்கு சில ஆய்வாளர்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு, சில மேற்கத்திய ஆய்வாளர்கள் சில கேள்விகளை, no no no, when you say the Chola naval force had lots of ships, it does not mean that the naval force was fully made up of warriors. No, there was no necessity. There was no necessity to get indulged in warfare. அவர்கள் பிரதானமாக வணிகத்திற்கு போனவர்கள். அப்படி போனவர்கள் தேவைப்பட்டால் யுத்தத்தில் இறங்கினார்கள். ஏன் யுத்தத்தில் இறங்கினார்கள்ங்கிறத கொஞ்சம் பின்னால பார்க்க போறோம். அந்த தேவைப்பட்டால்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இந்த நாட்டினுடைய நேவல் ஆட்டிடியூட் எப்படி இருந்தது, மற்ற இடங்கள்ல அந்த ஆட்டிடியூட் எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கும்போதுதான் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இதே காலகட்டத்தில் நீரில் பயணம் போகக்கூடிய கப்பல்னு இன்னைக்கு பொதுவா சொல்றோம், தோணின்னு சொல்றோம், படகுன்னு சொல்றோம். அதற்கு அவர்கள் என்னவெல்லாம் பெயர்களை பயன்படுத்தினார்கள்? மரக்கலங்கள், தோணிகள், கலம், கலவம், படவு, நாவாய். இது சைஸுக்கு தகுந்த மாதிரி. மரக்கலம்னு சொன்னா மரத்தினால் செய்யப்பட்டு, பிரதானமாக மரத்தினால் செய்யப்பட்டு, மிக பெரியதாக நிறைய பேரை ஏற்றிக்கொண்டு நிறைய சரக்கு ஏற்றிக்கொண்டு போகக்கூடியதென்றால் மரக்கலம். நம்ம இன்னைக்கு கப்பல்னு சொல்றோமே, அது மரக்கலம். ஆனா அதுலயே சைஸ் வாரியா சின்னதா இருந்தது, பெருசா இருந்தது, எத்தனை பேர் போகக்கூடியது, அந்த மாதிரி இருந்ததற்கெல்லாம் விதவிதமான பெயர்களை பயன்படுத்தினார்கள். ஒரு சோழர் மரக்கலம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்ல கிடைத்திருக்கக்கூடியதை வைத்து செய்யப்பட்ட ஒரு ஓவியம். எவ்வளவு பெரியதாக அந்த பாய்மரம், இரட்டை பாய்மரம் கொண்டதாக எப்படி இருந்தது. சரி, இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர். அப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் கப்பல் கட்டுமானம், அந்த டெக்னாலஜி இதெல்லாம் நமக்கு வந்ததா? இந்த படத்தை பார்த்தா தெரியும். இந்த படம் எங்கிருந்து வந்ததுன்னா நாணயங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட படம். காயினேஜ்ல கிடைத்த படம். அந்த படத்தினுடைய அப்படியே அதனுடைய ரிப்ளிகா ஒரு பெயிண்டிங்கா மாத்தி, ஒரு ஓவியமா மாத்தி, இலஸ்ட்ரேஷனா எடுக்கப்பட்ட படம். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கிட்டிய நாணயங்கள். இடது பக்கத்தில் இருப்பது தெற்குல, அதாவது இப்போதைய தமிழ்நாடுன்னு சொல்றமே அந்த பகுதிகளில் கிட்டிய நாணயங்கள். வலது பக்கத்தில் இருப்பது இப்போதைய ஆந்திர மாநில பகுதியில் கிட்டிய நாணயங்கள்.
அந்த நாணயங்கள்ல பார்த்தா எந்த நூற்றாண்டுன்னு பாருங்க, முதல் 3ஆம் நூற்றாண்டு காலம் வரை, between the 1st and the 3rd century. இப்ப சோழர் காலம் இல்ல, இன்னும் முன்னால போறோம். 1st and 3rd centuryக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த நாணயங்கள், அந்த நாணயங்களின் முகப்பு பக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஓவியங்கள்ல பார்த்தா இரட்டை பாய்மர கப்பல் அந்த பக்கம், இந்த பக்கம் இன்னொரு இரட்டை பாய்மர கப்பல். கொஞ்சம் இந்த பாய்மரத்தினுடைய ஷேப்ல கொஞ்சம் வித்தியாசம் வந்திருக்கு. அப்பதான் காத்தடிச்சா அந்த ஹைட்ரோடைனாமிக் ஃபோர்ஸ் எப்படி எல்லாம் வேலை செய்யும் என்பதற்கு ஏற்ப பாய்மரத்தினுடைய ஷேப் மாறி போச்சு. இப்ப நம்ம முன்னால பார்த்தோமே இந்த சோழர் கால படம், அதுலயும் அந்த பாய்மரத்தினுடைய ஷேப் பார்த்தா கொஞ்சம் அது ரெக்டாங்குலரா இருக்கு. தொடக்கத்துல இருந்த பாய்மரம் நம்ம படம் போடும்போது, இப்ப கூட பாய்மர கப்பல் படம் போட சொன்னா பள்ளிக்கூடத்துல எப்படி போட்டோம், இப்படித்தான் ஒரு பாய்மரம் ஒரு ஏபிக்கலா ஒண்ணு போடுவோம் ட்ரையாங்குலரா. அதுல இருந்து கொஞ்சம் மாறி போய் காற்றினுடைய திசைக்கு ஏற்ப அந்த பாய்மரம் எப்படி இருக்க வேண்டும்னு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுதான் பக்கத்துல பாக்கிறோம். அஜந்தா ஓவியங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அஜந்தா ஓவியங்கள், அஜந்தா ஓவியங்கள்ல ஒரு கப்பலினுடைய வடிவம் காணப்படுகிறது 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல. இந்த கப்பலை பார்த்தோம்னா இந்த கப்பல்ல இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி எல்லாம் நிறைய அட்வான்ஸ் ஆகி, இது வெறும் சிம்பிள் பாய்மர கப்பல் இல்ல, தேர் சீம்ஸ் டு பி மோர் திங்ஸ் தேர். அப்போ 6ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு இல்ல, 10ஆம் நூற்றாண்டுல சோழர் காலத்துல நேவல் ஃபோர்ஸ், நாம நினைக்கிற இன்னைக்கு ஃபோர்ஸ் இல்ல, அந்த நேவல் ஃபோர்ஸ் வாஸ் அட் இட்ஸ் ஜெனித். ஆனா அதற்கு முன்னாலேயே கப்பல் கட்டுமான பணிகள் இந்திய நாட்டில் மிகவும் உச்ச நிலையை அடைந்திருந்தன. இந்த படத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தெரியும் எந்த அளவுக்கு அதுல வேற ஏதேதோ கட்டுமானங்கள் எல்லாம் உள்ளே காணப்படுகின்றன. மியார் பாய்மரம் மட்டும் இல்லாம இதுல பார்த்தா தெரியும், அந்த கேபின்லாம் இருக்கிற மாதிரி அறைகள் இருப்பது போன்ற அந்த அமைப்பு நமக்கு தெரியும். அப்ப எதற்காக கப்பல்களை, கப்பல் படையை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள்? அமைதி காலங்களில் கண்காணிப்பு, ஒருவேளை கடல் கொள்ளையர்கள் வந்தால் அவர்களை தடுத்தல். அந்த இடத்துலதான் அந்த யுத்தம்ங்கிறது வருது. தேவைப்படாம யுத்தம் வரல. ஒருவேளை இந்த கப்பல் போகும்போது கடற்கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிப்பார்கள் என்றால், அப்போ இந்த கப்பல்ல போகக்கூடிய மாலுமிகளும் மற்றவர்களுமே they will be prepared to fight. அப்ப ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும் அவர்களுக்கு. இதுல ஒரு செய்தி கிடைக்கிறது. செபட்டியர் அப்படின்னு ஒரு குரூப் இருந்திருக்கு. செபட்டியர்னா யாருன்னு பார்த்தா, செபட்டாஜ்னா நமக்கு தெரியும், செபட்டாஜ் பண்ணக்கூடியவர்கள் செபட்டியர். அது என்ன செபட்டாஜ் பண்ணக்கூடியவர்கள்? எதுக்காக செபட்டாஜ் பண்ணினார்கள்னா, முத்து குளிப்பவர்கள்னு சொல்றோமா இல்லையா, அந்த முத்து குளிப்பவர்கள் சில பேர் இந்த கப்பல்கள்ல, பெரிய கப்பல் போகும்போது, நிறைய சரக்கோட அந்த கப்பல் போகும்போது முத்துக்குளிப்பவர்கள் சில பேரையும் அழைத்து கொண்டு போவார்கள். முத்துக்குளிப்பவர்களுக்கு நீருக்குள்ள மூழ்கி மூச்சை அடக்கி நெடுநேரம் இருப்பதற்கான வல்லமை இருக்கும், அவர்களுக்கு அந்த பயிற்சி இருக்கும். ஒருவேளை எதிரி கப்பல்கள் ஏதோ வருகின்றன, எதிரினா சண்டைன்னு இல்ல, நாட்டுக்கு நாடு சண்டை இல்ல, இந்த கொள்ளைக்காரர்கள், கொள்ளை கூட்டம். சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், கல்கியினுடைய நாவலை தாண்டி அதற்கு அடுத்தபடியாக சாண்டில்யன் நாவலை எல்லாம் படிக்கும்போது இந்த கடற்கொள்ளையர்களை பத்தி நிறைய வரும். அப்படி கடற்கொள்ளையர்கள் வரும்போது இந்த முத்துக்குளிப்பவர்கள், இந்த செபட்டியர்ஸ் கூட போகிறார்களா இல்லையா, அவர்களை இறக்கி விடுவார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள், நீரோட அடியில போய் அந்த கப்பலுடைய அந்த கீழே ரட்டர் இருக்குமே, அந்த ரட்டரை ஏதாவது பண்ணி அதை வேலை செய்ய விடாமல் பண்ணி விட்டு வந்து விடுவார்கள். அப்போ அவர்களால ஆபத்து இருக்காது. இவர்கள் அங்க போய் செபட்டேஜ் பண்ணதுனாலதான் அவர்களுக்கு செபட்டியர்னு பிற்காலத்துல இப்போதைய ஆய்வாளர்கள் வைக்கக்கூடிய பெயர். ஆனால் அவர்கள் முத்துக்குளிப்பவர்கள். அவர்கள் கூட அழைத்து கொண்டு போகப்பட்டார்கள். தேவைப்பட்டால் அவர்கள் தங்களுடைய திறமையை பயன்படுத்துவார்கள். கடற்கொள்ளையர்களோடு வந்த யுத்தங்கள் தான் அப்போதைய கப்பல் யுத்தங்கள். டெரிட்டரி விஸ்தீரணத்திற்காக வந்த யுத்தங்கள் இல்லை. என்னுடைய பகுதியை நான் விஸ்தீரணப்படுத்திக் கொள்கிறேன்கிறதுக்காக வந்த
யுத்தங்கள் இல்ல முதல்ல. அதுக்கப்புறம் அதனுடைய காலமாற்றங்கள் தேவைப்படுகிற போது ஏற்பட்டன. ஆனால் பிரதானமாக கடற்கொள்ளையர்களை தடுப்பது, வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, இந்த கப்பல்கள், இந்த பெரிய கப்பல்கள் இருந்தா ஏற்கனவே வணிக கப்பல்கள் போனா அதுக்கு கூட போகும். நட்பு நாடுகளின் கப்பல்கள் அந்த பக்கமாக வந்தால், ஒருவேளை சோழ பேரரசினுடைய கப்பல் இருக்கிறது, ஸ்ரீவிஜயத்தின் கப்பல் வந்ததுன்னா இந்த கப்பல் அதற்கு துணையாக போகும். அந்த டெரிட்டரி வரைக்கும் போகணும், அங்க கொஞ்சம் பைரட்ஸ் அதிகம், சி பைரட்ஸ் அதிகம், அதனால அந்த பக்கம் தாண்டி போக வேண்டும், கூட துணையாக வாருங்கள்னா இந்த கப்பல் போகும். தேவைப்பட்ட காலங்களில் இராணுவ செயல்பாட்டையும் செய்யும், கடல் போரிலும் ஈடுபடும், பகை கப்பல்கள் வரும்போது அவற்றை அழிக்கும், கடற்கரையோட படை வீடுகளை அமைக்கும். பீச் ஹெட்னு பேர் கூட நேவல் போர்ஸ்ல பீச் ஹெட் அப்படிம்பார்கள். குறிப்பிட்ட இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பகுதியிலிருந்து சில கப்பல்கள் போய் அங்கே they will establish, அது ஒரு சின்ன லேண்ட் மாஸ் மாதிரி, அந்த கப்பல்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துல தங்க முடியும், இருக்க முடியும். அதுக்கு பீச் ஹெட்னு பேரு. அந்த பீச் ஹெட் மாதிரி கடற்கரையோர படை வீடுகளை, மையங்களை அமைத்தார்கள். இத்தனை செயல்பாடுகளையும் எந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ஆரம்பிச்சு 10th செஞ்சுரி வரைக்கும். 10th செஞ்சுரியில மேக்சிமம் சோழர் காலத்துல மிகப்பெரியதாக வளர்ந்திருந்த கப்பல் கட்டுமானம். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னால் இல்ல, இது 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த திறமைகள் தொடங்கி இருக்கின்றன. சரி, இதெல்லாம் எங்க எப்ப ஆரம்பித்திருக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு தேடினா எங்கே நமக்கு முதலில் செய்திகள் கிடைக்கின்றன? வேதங்களில் கிடைக்கின்றன. ரிக்வேதத்தில் ஏராளமான செய்திகள் கப்பல்களை பற்றி இருக்கின்றன. நாவ், நாவாய் அப்படின்னு தமிழ்ல பயன்படுத்துவோம், ஹிந்தியில நாவ் தான், இல்லைன்னா நவ் அப்படின்னு வரும், நௌகான்னு வரும். சொல்ல போனா இதிலிருந்து வந்ததுதான் ஆங்கிலத்துல நேவல், நேவிகேஷன், அந்த சொற்கள் எல்லாமே இங்கே இருந்து வந்த சொற்கள் தான். நேவிகேஷன்ங்கிறது முதல்ல நீரில் நேவிகேஷன் தான், அதுக்கப்புறம் தான் அந்த நேவிகேஷன்ங்கிறத மற்ற இடங்கள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சது டிரைவேட்டிவா. நாட்டிக்கல் மைல், நேவி, நேவல் போர்ஸ், இதுக்கு எல்லாமே ரூட் எங்கன்னா இந்த நாவ், நாவாய், தமிழ்லையும் நாவாய்னு சொல்லுவோம். நாயடியேன் நாவாய் வேட்டுவன் குகன் சொல்லுவது மாதிரி கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும். இந்த நாவ்ங்கிற சொல்லும் எப்படியெல்லாம் இது கடலில் பயன்படும் அல்லது நீரில் பயன்படும் என்பதை பற்றிய தகவல்களை ரிக்வேதத்திலேயே பார்க்கிறோம். ரிக்வேதத்தினுடைய 7வது மண்டலத்தில் 88வது சூக்தம் அது என்ன சொல்லுகிறது பாருங்கள். யத் ஹுஹாவ வருணஸ்ச நாவம் பிர யத் சமுத்திரம் ஈரையாவ மத்தியம். நானும் வருணனும் சமுத்திரம் மத்தியம், நாங்க நாவம் படகுல ஏறி நாங்க 2 பேரும் கடலுக்கு நடுவுல, சமுத்திரத்துக்கு நடுவுல போனோம். எப்படி போனோம்னு கேட்டா, அதி யத் அபாம் ஸ்னுபிஸ்சராவ. அபாம் நீர், அந்த நீர்ல ரொம்ப வேகமாக, ஸ்னுபிஸ்சராவ, சரன அசைதல் அல்லது நகர்தல், ரொம்ப வேகமாக மிதக்கக்கூடிய, வேகமாக நகரக்கூடிய படகுகளில் போனோம். அப்படி போய் என்ன செய்தோம்ங்கிறத கடைசியில முடிக்கிறோம். வேகமாக மிதக்கிற படகுகளில் நாங்கள் போனோம். அப்படி போன போது அந்த அலை இப்படி மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் அசைவதனால என்ன ஆச்சு? ஈங்கயாவகை சுபே கம, அதுல நாங்க அப்படியே இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் அசைந்ததுல நன்றாக ஊசலாடினோம். இதை வசிஷ்டரும் வருணனும் சொல்லுவது போல அமைந்திருக்கிறது.
இதுக்கு பிலசாபிக்கலா நிறைய விளக்கங்களை சொல்ல முடியும். ஆனா அந்த பிலசாபிக்கல் விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடிப்படையில என்ன சொல்லுகிறார்கள்? படகிலே ஏறி 2 பேர் போனார்கள், சமுத்திரத்தினுடைய நடுப்பகுதிக்கு போனார்கள். இப்ப இதை அலகாரிக்கலா எடுத்து சமுத்திரம்னா என்ன தெரியுமா? அந்த சமுத்திரம் என்பது இந்த சமுத்திரத்தை குறிக்கவில்லை, அது பிறவி பெருங்கடலை குறிக்கிறது அப்படின்னு அலகாரிக்கலா எடுத்துன்னு போனா கூட, அடிப்படையில சமுத்திரத்தில் படகில் பயணம் செய்ய முடியும் அல்லது கப்பலில் பயணம் செய்ய முடியும். அந்த கப்பல் மிக வேகமாக மிதக்கும்னா அந்த டெக்னிக் தெரியாம இந்த ஓமையை பயன்படுத்த முடியாது. அப்ப ரிக்வேத காலத்திலேயே அவர்களுக்கு கப்பல் கட்டுமானம் பற்றியும், கப்பலை எப்படி ஓட்ட வேண்டும், அது எப்படி வேகமாக போக வேண்டும், அது எங்கேயோ கரையோரத்துல இல்ல, சமுத்திரம் மத்தியம், அது வரைக்கும் எப்படி போக முடியும் என்பதை பற்றி தெரிந்திருக்கிறது. இப்ப அதே ரிக்வேதத்துல முதல் மண்டலத்தினுடைய 116வது சூக்தத்துல இன்னொரு செய்தி வருகிறது. துக்ர துக்ரௌஹ புஜ்யம். புஜ்யன் என்பவன் துக்ர என்பவனுடைய மகன். இந்த துக்ர என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய பிள்ளைய கடலுக்கு அனுப்புறான். விஷயம் அவ்வளவுதான். துக்ர தன்னுடைய மகனை கடலுக்கு அனுப்புகிறான். அதை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார்கள்? துக்ர தன்னுடைய மகனை அனுப்பினான். இதை சொல்றவர் ஒரு ரிஷி. அவர் என்ன சொல்றாருன்னா, துக்ர தன்னுடைய மகனை அனுப்பினான். எப்படி அனுப்பினான்னா, கடல்ல இவன் போய் என்ன வேணாலும் ஆகட்டும்ன்ற மாதிரி அனுப்பிட்டான். அது எப்படி இருந்ததுன்னா, இறந்து போகக்கூடிய ஒருத்தர் இறந்து போற நேரத்துல தன்னுடைய செல்வம், வீடு, வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா எதையும் இன்னமே ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுடுவாரே, அந்த மாதிரி இந்த பிள்ளைய போனா போ அப்படின்னு கடல்ல விட்டுட்டான். அந்த புஜ்ஜு என்பவன் கடலுக்கு போனான். அப்படி கடலுக்கு போன போது கடல்ல பெரிய சூறாவளி வந்தது. அந்த சூறாவளியிலிருந்து அவனை நீங்கள் உங்களுடைய கப்பலில் தூக்கி கொண்டு வந்தீர்கள், அவனை அழைத்து வந்தீர்கள் உங்கள் படகுகளில். அஸ்வினி தேவர்களே, உங்களுக்கு நன்றி அப்படின்னு அந்த ரிஷி சொல்றார். இதற்கு பிற்காலத்தில் வந்த ஆய்வாளர்கள் பல விஷயங்களை ஆய்ந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தார்கள். அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படியே கீழே இருக்கு. Tugra was a friend of the Ashwins. He was annoyed by enemies residing in a different island. He sent his son Bujju against them with an army on board a ship. After sailing some distance, the vessel foundered in a gale. Bujju applied to the Aswins, who brought him and his troops back in their own ships in 3 days' time. சாயனாச்சாரியாருடைய பாஷ்யத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த காலகட்டத்தில் நட்சத்திரங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்கப்பட்டது. அப்போ கப்பலில் போகக்கூடிய, கப்பலில் போய் பகைவர்களை விரட்டக்கூடிய அந்த டெக்னிக் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எப்போ? ரிக்வேத காலத்தில். இதே ரிக்வேதத்துல இன்னொரு செய்தி வருகிறது. முதல் மண்டலத்தினுடைய 116வது சூக்தம். அதே சூக்தம் தான், அந்த அஸ்வினி தேவர்களுக்கான சூக்தம் அது. அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். புஜ்ஜுவை நீங்கள் தூக்கி கொண்டு வந்த போது கடலில் ஆதாரமாக எதுவும் இல்லாத போது, கடல்ல பிடிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்ல, அங்க பூமியெல்லாம் இல்ல, நிலம்லாம் இல்ல, எதன் மீதும் சாய முடியாத போது, எதையும் பற்றி கொள்ள முடியாத போது, 1000 துடுப்புகள் கொண்ட கப்பல். கடைசி வரியில ஒன்னு இருக்கும். இதை எல்லாத்தையும் டீட்டெயில்டா படிச்சுட்டு இருந்தோம்னா கால அவகாசம் கிடையாதுங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணுவோம். அந்த கடைசி வரி மாத்திரம் பாருங்கள். சதாரித்ராம் நாவம். சதாரித்ராம் நாவம்னா சதன 100. இந்த இடத்துல சதாரித்ர அப்படிங்கும் போது அது 1000ங்கிற கணக்குல வரும். 1000
துடுப்புகள் கொண்ட கப்பல், a 1000 oared ship. அந்த கப்பல்ல வந்தீர்கள்னா 1000 துடுப்புகள் கொண்ட கப்பலை எப்படி கட்ட வேண்டும்னு தெரிஞ்சிருந்தாலொழிய இந்த மாதிரி ஒரு ஓமையை பயன்படுத்த முடியாது. கற்பனையில சொன்னார்கள்னு சொன்னா அட்லீஸ்ட் 1000 ஓர் வச்சு பண்ணணுங்கிற கற்பனையாவது வந்திருந்திருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு கப்பல்ல 1000 துடுப்புகள் வைத்து போட முடியும் அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் திங்கிங் இருந்திருந்தா, எந்த அளவுக்கு அந்த ஆட்டிடியூட் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் சொல்ல முடியும். கப்பலில் போவது, கடலை தாண்டி போவது, நமக்கு தெரியும் ஒரு பழமொழியே உண்டு, திரைக்கடலோடியும் திரவியம் தேடு. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுங்கிறதுக்கு வசதியா ரிக்வேதத்துல ஒரு பிரார்த்தனை வருகிறது. முதல் மண்டலத்தினுடைய 97வது சூக்தத்தில் வருகிற பிரார்த்தனை, சிந்தும் இவ நாவயாதி பர்ஷா ஸ்வஸ்தயே, எங்களை எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய ஸ்வஸ்திக்காக கடல் தாண்டி அழைத்து செல்லுகிற கப்பல் போல நீ அழைத்து கொண்டு போ. அப்ப கடல் தாண்டி கப்பல்கள் போகும், அந்த கப்பல்களில் பயணம் செய்தால் சில எல்லைகளை அடையலாம்ங்கிறதெல்லாம் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள். வேத காலத்தை தாண்டி வந்தோம்னா ராமாயண மகாபாரத இதிகாச புராண காலங்கள் நமக்கு தெரியும். ராமாயணத்தில் கங்கையை கடப்பதற்கு ராமனும் சீதையும் இலக்குவனும் படகுகளில்தான் பயணம் செய்கிறார்கள். அந்த படகு எப்படி இருந்ததுன்னு வால்மீகி சொல்றார். அந்த படகுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஸ்வஸ்திக விக்னேயா, ஸ்வஸ்திகம் என்று அறியப்பட்ட ஸ்வஸ்திக விக்னேயா மகாகண்டாதரா வராகா, நல்ல மணிகள், கண்டாமணிகள் கட்டப்பட்ட சோபமானாக, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய, அதுல பாய்மரங்கள் எல்லாம் கட்டப்பட்ட படகுகளை கொண்டு வந்தார்கள். குகனுடைய ஆட்கள் ராமனுக்காக இந்த படகுகளை கொண்டு வந்தார்கள். மணிகள் கட்டப்பட்டு, பாய்மரங்கள் கட்டப்பட்டு, கொடிகள் கட்டப்பட்டு. இதே ராமாயணத்துல சீதையை தேடுவதற்காக போன போது நீருக்கடியில் தீவுகளில் போய் தேடுங்கள், நீருக்கடியில் எங்கேயாவது கப்பல்களில் ஒளித்து வைத்திருக்கலாம் ராவணன், போய் தேடுங்கள்னு சுக்ரீவன் வானர சைன்யத்துக்கு சொன்னதாக காட்சி வருகிறது. மகாபாரதத்துல ஏராளமான தகவல்கள் வருகின்றன. யந்திர யுக்தம், இந்த படகுகள் எப்படி கட்டப்பட்டனங்கிறதுக்கு யந்திர யுக்தம்ங்கிற ஒரு டெக்னிக் வைத்து கட்டினார்கள். யந்திரங்களை எப்படி, அந்த மெக்கானிக்கல் டிவைசஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு யந்திர யுக்தம். இந்த படகுகள் எப்படிப்பட்ட அல்லது கப்பல்கள் எப்படிப்பட்ட, மரக்கலங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும்னா சர்வவாத சகாம், எந்த காற்று சூழலாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மரக்கலங்கள், அதுக்கு ஏத்த மாதிரி அந்த யந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த யந்திரங்களை மேனிப்புலேட் பண்றதுல எப்படிப்பட்ட காற்றாக இருந்தாலும் அது சமாளிக்கும். இப்ப எப்படி ஸ்டியர் பண்ணணும், எவ்வளவு பெரிய காத்தடிச்சா எப்படி அந்த யந்திரத்தை என்ன பண்ணணும், there was some mechanical device. அந்த டீடைல்ஸை நம்மால முழுக்க எடுக்க முடியல, ஓரளவுக்கு எடுத்திருக்கோம், ஆனா முழுக்க எடுக்க முடியல. ஆனா they had some kind of mechanical system by which they operated. அர்த்தசாஸ்திரம், கௌட்டில்யருடைய அர்த்தசாஸ்திரத்துல கப்பல் படைகளை பற்றி, கப்பல் கட்டுதலை பற்றி பல செய்திகள். நாவ அத்தியக்ஷ, நாவாத்தியக்ஷ, கப்பல்களுக்கு தலைவர், எந்த நாடாக இருந்தாலும் அங்கே கப்பல்களுக்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டும், கப்பல் தன்மை அங்கே இருக்க வேண்டும், கப்பல்கள் இருக்க வேண்டும்னு கௌட்டில்யர் சொல்கிறார். நியாமகர், அவர் யாருன்னா அந்த கப்பலை ஸ்டியர் பண்றவருக்கு நியாமகர், மாலுமின்னு சொல்றமே. இப்ப இது பெருசு இல்ல, கப்பலை ஸ்டியர் பண்றவர், கப்பலோட தலைவர், கப்பல்கள் எல்லாம், அதற்கு ஒரு ரெஜிமெண்ட் இருந்தா அந்த ரெஜிமெண்ட்டுக்கு ஒரு தலைவர், அதெல்லாம் இருக்கட்டும்.
எப்படி அவர்கள் திசைகளை கண்டுபிடித்தார்கள்னு பாருங்கள். தாந்திர கிரகர், திசை காட்டியை காம்பஸ் வைத்துக் கொண்டிருந்தவர். கப்பல்ல ஒருத்தர் காம்பஸ் வைத்துக் கொண்டிருப்பார், அவர் தான் அந்த நேவிகேஷனல் ரூட் சொல்லுவார். அப்ப அதை அசைன் பண்ணி அந்த வேலையை பார்க்கறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தார்னா எவ்வளவு தூரத்துக்கு அவர்களுடைய அந்த பிளானிங் இருந்திருக்கணும், எவ்வளவு இதுக்கு மேன் ஃபோர்ஸ் எப்படி, இதுக்கு மேன் ஃபோர்ஸ் எப்படி, மேன் பவர் எப்படி, இதை எப்படி செய்ய வேண்டும், இதை எப்படி செய்ய வேண்டும்னா எவ்வளவு தூரத்திற்கு ஆர்கனைஸ்டா அந்த சிஸ்டம் இருந்திருக்கு. நாவாத்தியக்ஷர் என்ன பண்ணுவார்னா கடல் வழி கப்பல்களையும் பார்த்து கொள்வார், உள்நாட்டுல நதி வழியாக போகக்கூடிய கப்பல்களையும் பார்த்து கொள்வார். நதி வழியாக பயணம் செய்யும் போது மரம் மாத்திரம் இல்லாமல் மூங்கில், தோல், கூடை போன்றவற்றை வைத்தும் சின்ன சின்ன படகுகள் கட்டப்படலாம். கௌட்டில்யருடைய அர்த்தசாஸ்திரம். இதே காலகட்டம் அல்லது இதற்கு முன்னும் பின்னுமாக இருந்த காலகட்டத்தில் அயல் நாட்டவருடைய பதிவுகள், நமக்கெல்லாம் மெகஸ்தனஸ்ங்கிற பெயரை தெரியும், டாலமிங்கிற பெயரெல்லாம் தெரியும். அவர்களுடைய பதிவுகள்ல சங்கரா, கொலந்தியா அப்படின்னு 2 பெயர்கள் கப்பல்களை பற்றி காணப்படுகின்றன. சங்கரான என்னன்னா நதிகளில் பயன்படுத்தப்பட்ட நீர்வழி வாகனங்கள். கொலந்தியா அவர்களுடைய மொழியில கொலந்தியான்னு அதை மாற்றுகிறார்கள். கொலந்தியா என்னன்னா கடல்ல பயணப்பட்ட நீர்வழி வாகனங்கள். அப்ப இதுக்குள்ளெல்லாம் போய் தேடினோம்னா எவ்வளவு டெக்னிக்ஸ் பத்தி, எவ்வளவு அவர்கள் பயன்படுத்தின டெக்னாலஜி பத்தி நமக்கு தெரிய வரும். இதையெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், எந்த காலகட்டத்துக்கு, எந்த சீசனுக்கு, இதெல்லாம் இருக்கா? ஏதோ கப்பல்ல போனார்கள், போய் அப்படியே கீழே விழுந்தார்கள், காத்தடிச்ச போது காணாமல் போனார்கள், இல்ல. இதெல்லாம் நமக்கு வெளியில கிடைக்கக்கூடிய செய்திகள். வெளியிலன்னா இதை பார்த்தோன்னா ஓ கப்பல்ல போயிருக்கிறார்கள், கடல்ல போனார்கள். இதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. யுக்தி கல்பத்தருன்னு ஒரு நூல், போஜராஜன் எழுதிய நூல்களில் ஒன்று. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் இந்த போஜராஜன் என்பவன் பரமர வம்சத்து மால்வ நாட்டு தார் நகர அரசனாக இருந்த போஜராஜன் என்பதாகத்தான் கருதப்பட்டது. போஜராஜன் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறான். அதுல இந்த யுக்தி கல்பத்தருவும் ஒன்று என்பதாகத்தான் கருதப்பட்டது. ஆனால் சமீப காலத்தில் கிடைத்திருக்கிற சில எவிடன்சஸ் வைத்து பார்த்தால் இது 1000 to 1055 வாழ்ந்த போஜராஜன் இல்லை, 300 and odd வாழ்ந்த போஜ நற்பதி என்கிற இன்னொரு அரசன் என்று தெரிய வருகிறது. 1000 இல்ல 300 அப்படின்னா இன்னும் முன்னால 1000 வச்சுட்டா 10ஆம் நூற்றாண்டு காலகட்டம்னா அதுக்கு ஒரு 700 வருஷத்துக்கு முன்னால இருந்த போஜ நற்பதி. சரி, போஜ நற்பதியா போஜராஜனா இருக்கட்டும், 2 பேர்ல யாரா வேணாலும் இருக்கட்டும். ஈவன் இஃப் யூ கீப் இட் அஸ் 1000 to 1055 காமன் ஈரா, பொது ஊழிக்காலம், அப்படியே இருக்கட்டும். கப்பல் கட்டுமானத்தை பற்றிய பல தகவல்கள் 2 சாப்டர் இந்த யுக்தி கல்பத்தருல. நிஸ்பத யானோதேசம், ஜகன்ய ஜலயானனி, ஜலயானனி ஜலத்தில் எப்படி பயணம் செய்வது, யானோதேசம், யானம்னா அயனம், யானம் டிராவல், பல இடங்களுக்கு எப்படி டிராவல் பண்ணுவது, எந்த காலகட்டத்துல எந்த திசையில பயணம் பண்ணலாம். கிளைமட்டாலஜி தெரியலன்னா, காற்றினுடைய திசை மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்கும்னு தெரியலன்னா எந்த காலகட்டத்துல எந்த திசைன்னு சொல்ல முடியாது. அப்போ கான்ஸ்டலேஷனை வச்சு, காற்று திசையை வச்சு அவர்களுடைய ஆஸ்ட்ரோனாமிக்கல் நாலேஜ் மஸ்ட் ஹவ் பீன் வெரி டீப். ஜியோ பொசிஷனிங் சிஸ்டம் இன்னைக்கு சொல்றோமே, இந்த ஜியோ பொசிஷனிங் சிஸ்டம் நம்ம ரொம்ப ஈஸியா ஒரு கார்ல உட்காந்து
லொகேஷன் போட்டா போயிடலாம் அப்படிங்கிறோம். அந்த லொகேஷன் போட்டா போயிடலாம்னு நம்ம ரொம்ப ஈஸியா போடணும்னா இதுக்கு பின்னால எவ்வளவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹஸ் கான் இன். அந்த ஜிபிஎஸ் கூட பீட் பண்ற அளவுக்கு நாவிக்னு ஒண்ணு, நேவிகேஷன் த்ரூ இந்தியன் கான்ஸ்டலேஷன் வந்துருதுங்கிறத சமீப காலத்தில் உணர்ந்து விட்டோம். which is far superior to the GPS system. அப்ப அந்த டெக்னிக்கை அவர்கள் தெரிந்து வைத்திருந்ததுனால தான் எந்த காலகட்டத்தில் எந்த திசையில இந்த கப்பல்கள் போகலாம், எந்த கட்டுமான பொருளை எதற்கு பயன்படுத்தலாம், அதுக்கு ஒரு பெயர் சொல்லி இருக்கிறார்கள் யுக்தி கல்பத்தருல. இது சக்கரம் இல்லாத வாகனம். சக்கரம் இல்லாத வாகனம். இந்த சாமானிய விசேஷ அது என்ன, அது யுக்தி கல்பத்தருல வரக்கூடிய ஒரு வாசகம். அத லக்ஷ்ணாணி சாமான்யஞ்ச விசேஷஸ்ச நௌகாயாக. நௌகம்னா படகு அல்லது மரக்கலம். இதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு சாமான்யம்ங்கிற வகை, இன்னொன்னு விசேஷம்ங்கிற வகை. சாமான்யம்ங்கிறது கொஞ்சம் எளிதாக இருக்கும். சாதாரணமா சாமானியன்னு சொன்னாலே நமக்கு தெரியும், வெரி சிம்பிள் அப்படின்னு அர்த்தம். இது நதிகளில் பயணப்படக்கூடியது, சில நேரங்களில் கடல்களிலும் போகலாம். விசேஷம்ங்கிறது விசேஷ நௌக்கம் அப்படிங்கிறது சிறப்பு அமைப்புகள் கொண்டது, predominantly seafaring. சரி, இவ்வளவுதானா அப்படின்னா இந்த சாமானிய வகையில எவ்வளவு சப் கிளாசிபிகேஷன் இருக்கு பாருங்கள். சப் கிளாசிபிகேஷன் எவ்வளவு துணை வகைகள் அதுக்குள்ளேயே. சாமானிய வகை அப்படின்னு சொல்ற அந்த நௌக்கத்துல என்னெல்லாம் சப் கிளாசிபிகேஷன்னா க்ஷுத்ர, மத்தியம, பீம, சபல, பட்டல, அபய, தீர்க்க, பத்ரபுட, கர்ப்பர, மந்தர. இது ஒன்னொன்னுத்துக்கும் என்ன அர்த்தம்? இருக்கிறதுலயே ரொம்ப எளிமையானது க்ஷுத்ர. மத்தியமங்கிறது அதை விட கொஞ்சம் பெருசு. பீம, பீமனா தெரியும், வலிமையான, ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடியது, எந்த காற்றடித்தாலும் தாங்கக்கூடிய கட்டுமானம் கொண்டது பீம. சபல, வேகமாக போகக்கூடியது. பட்டல, மேல கவர் பண்ணி இருக்கிறது, மேல விதானம் போட்டது. அபய, இந்த அபய படகு எப்படின்னா, அபய நௌக்கம் படகுன்னு சொல்ல முடியாது, அது படகு சைஸ் இல்ல, நாம நினைக்கிற கற்பனை பண்ற படகு சைஸ் இல்ல, சைஸ் ரொம்ப பெருசு. அபயங்கிறது என்ன? பயத்தை போக்கடிக்க கூடியதாக, மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரும் என்றால் அவர்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகைதான் அபய. அப்ப அதுல அதுக்கான ஆயுதங்கள் இருக்கும், அதுக்கான உபகரணங்கள் இருக்கும், அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களை பிடித்து இழுப்பதற்கெல்லாம் உபகரணங்கள் இருக்கும். தீர்க்க, இந்த இடத்துல தீர்க்கங்கிறது உயரமான, இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கும். பத்திரப்புட்ட, பத்திரப்புட்டங்கிறது ஷேப்பை வச்சு, பத்திரம்னா இலை, இலைய அப்படி மடிச்சு வச்சா மாதிரி ஒரு கப்பு மாதிரி இருக்குமா, அப்படி மடிச்சு வச்சிருக்கோம். கர்ப்பர, கர்ப்பரங்கிறது உள்ளுக்குள்ள நிறைய சேம்பர்ஸ், வெளியில இருந்து பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ள there will be lots of chambers where people can hide. மந்தர, வளைவான. இதுல மந்தரங்கிற வெரைட்டியை தவிர மற்ற எல்லா வெரைட்டியும் they can even travel on the seas. விசேஷங்கிற குரூப் இருக்கு இல்லையா, சாமானியங்கிற குரூப் தாண்டி விசேஷங்கிற குரூப். இந்த விசேஷ வகை பார்க்க போறோம், என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். தீர்க்கம், உன்னதம். விசேஷத்துல இன்னும் திருப்பியும் அது கிளாசிஃபை ஆகும், தீர்க்கத்துல இன்னும் நிறைய வெரைட்டி. தீர்க்கம்ங்கிறது சம்திங் விச் இஸ் வெரி லாங், உன்னதம்ங்கிறது உயரமாக இருக்கக்கூடியது. இந்த இடத்துல இந்த தீர்க்கம்ங்கிற பெயர் அங்க இருக்கிற தீர்க்கத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் மாறும். இது கடினமாக இருக்கக்கூடியது. விசேஷ வகை நௌக்கம்ங்கிறது கடினமா இருக்கும், கனம் அதிகமா இருக்கும், பல வகையான வானிலையை தாங்கும். இதுல உலோகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், உலோகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், கல் வகைகளை கட்டுமானத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக கல் வகைன்னு பார்க்கும்போது காந்த கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள்.
கப்பல் கட்டுமானத்திலேயே சில இடங்கள்ல காந்த கற்கள், மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ். இது அந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுத்த ஒரு டேபுலர் காலம். ரொம்ப அதனுடைய குவாலிட்டி மே நாட் பி வெரி குட். பிரிச்சு பிரிச்சு போட்டா புரியாது. இதுல என்ன இருக்குன்னா, முதல்ல பார்த்தோமே க்ஷுத்ரல ஆரம்பிச்சு க்ஷுத்ர, மத்தியம, பீமன்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா, சாமானிய வகை. அந்த சாமானிய வகையில நீங்க 3 காலம் அங்க இருக்கு. ஒரு காலத்துல லெங்த், அதனுடைய லெங்த் எவ்வளவு இருக்கணும், எத்தனை அடி லெங்த் இருக்கணும், எவ்வளவு பிரெத் இருக்கணும், எவ்வளவு ஹைட் இருக்கணும். தே ஹவ் ஸ்பெசிஃபைட் ஆல் திஸ். இந்த ஸ்பெசிபிகேஷன் இருந்தா அது இந்த பணிக்கு போகும். இந்த ஸ்பெசிபிகேஷன் அப்பனா 24 அடி இருந்து அதுக்கு அகலம் 12 அடி இருந்து உயரம் 8 அடி இருந்தா இது இந்த வேலைக்கு போகும்னா எவ்வளவு தூரத்திற்கு ஹைட்ரோடைனாமிக்ஸ் ஸ்டடி பண்ணி இருந்திருக்கும். அதை ஸ்டடி பண்ணாம இத்தனை அடி இத்தனை அகலம்னு சொல்ல முடியாது. ஒரு சப் கிளாசிபிகேஷனுக்கும் எவ்வளவு டைமென்ஷன்ஸ் ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த விசேஷ வகையில பார்த்தோம் இல்லையா, தீர்க்கம், உன்னதம். அந்த தீர்க்கத்துல சப் கிளாசிபிகேஷன் பாருங்கள். தீர்கிகா தரணிர் லோலா கத்வரா காமினி தரிஹி ஜங்கால பிளாவினி சைவதாரிணி வேகினி ததா. யுக்தி கல்பத்தரு தரக்கூடிய ஸ்லோகம் இது. தீர்க்கம்ங்கிற அந்த குரூப்ல தீர்கிகான்னு ஒண்ணு இருக்கு, தரணின்னு ஒண்ணு இருக்கு, லோலான்னு ஒண்ணு இருக்கு, கத்வரா, காமினி, தரி, ஜங்காலா, பிளாவினி. பிளாவினா 2 பக்கமும் கொஞ்சம் ரெக்கை இருக்கிற மாதிரி இருக்கும். so that it will be a stabilizer when there is a strong breeze. தாரிணின்னு ஒண்ணு, வேகினி வேகமாக போகக்கூடியது. அதற்கும் டைமென்ஷன்ஸ் ப்ராபப்ளி இதுல கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் தெளிவா தெரியறதா இருக்கலாம், ஸ்லைட்லி பெட்டர். அந்த லெங்த் இருக்கணும் 64 அடி. 32ன்னு ஒரு கணக்கு போட்டிருக்கோம். அதுக்கு ராஜஹஸ்தம்னு பேரு. இந்த ராஜஹஸ்த கணக்குல எவ்வளவு, ராஜஹஸ்தம்ங்கிறது மெஷர், அதுல எவ்வளவு, அதுவே அடி, நமக்கு தெரிந்த அடி ஃபீட் அப்படின்னு போனோம்னா 64 ஃபீட் அதனுடைய லெங்த் இருக்கணும். அதனுடைய பிரெத் 8 அடி இருக்கணும். அதனுடைய ஹைட் 6.4 ஃபீட் இருக்கணும். அப்பதான் அது தீர்கிகா அப்படிங்கிற அந்த கிளாசிபிகேஷன்ல வரும். இப்போ உன்னதம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த உன்னதத்துல 5 வகைகள். ஊர்த்வ, அனூர்த்வ, ஸ்வர்ணமுகி, கர்வினி, மந்தரா. நீங்க பார்க்கலாம், இதுல கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு, அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் டைமென்ஷன்ஸ்ல தான் இந்த கப்பல்கள். இதெல்லாம் எங்க, யுக்தி கல்பத்தரு. ஈவன் இஃப் யூ கீப் இட் அஸ் 10th century, how much of building techniques, how much of hydrodynamic techniques have gone into it. அப்ப அவர்களுடைய அறிவு எவ்வளவு தூரத்திற்கு விசாலப்பட்டதாக பல துறை அறிவாக இருந்திருக்கிறது. சரி, கப்பல்கள்ல நாம இன்னைக்கு போனோம்னா, குரூயிஸ்ல போனோம்னா கப்பல்ல தங்கி அப்படி கொஞ்சம் தூரம் போகலாம், ஒரு 3-4 நாள் அங்கேயே தங்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதுல அறைகள் இருந்ததா அப்படின்னா முன்னாலேயே பார்த்தோம், கர்ப்பரங்கிறதுல அறைகள் இருந்ததுன்னு. இப்ப இந்த அறைகள் இருந்தால் அவற்றுக்கு என்ன பெயர்கள், அறைகளை எப்படி அமைக்கலாம், சேம்பர்ஸ் ஆர் கேபின்ஸ் இன் தி ஷிப், எப்படி அந்த கேபின்ஸ் அமைக்கலாம். ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுப்போம், இந்த எண்டுலேந்து அந்த எண்டு வரைக்கும் கேபின்ஸ் போட்டிருந்தா, அப்படி கேபின்ஸ் நிறைய போட்டிருந்தா என்ன அர்த்தம், நிறைய பேர் அதுல டிராவல் பண்ணலாம் இல்லையா, நிறைய பொருட்களை வைத்து எடுத்துக்கொண்டு போகலாம். இப்ப எங்கேந்தாவது ஒரு அரசர் நிறைய பொருள்களை அனுப்புகிறார், இல்லை யுத்தம் முடிந்து அவர் வேறு ஒரு இடத்திலிருந்து பொருள்களை எடுத்துக்கொண்டு வருகிறார், இன்னொரு நாட்டுக்கு பொருள்கள் அனுப்புகிறார் தேவைப்பட்டால், இல்ல வணிகத்திற்கு அனுப்புகிறார். அந்த மாதிரி எல்லாம் வரும்போது பொருள்கள் நிறைய எடுத்துன்னு வரணும்னா 2-3 கப்பலா எடுத்துன்னு வர வேண்டாம்னா ஒரே கப்பல்ல இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் கேபின்ஸ் போட்டிருப்பார்களாம். அந்த மாதிரி கேபின்ஸ் போட்டிருந்தா
அது செல்வத்தை கொண்டு வருவதற்கு, பெண்களை அழைத்து கொண்டு வருவதற்கு, குதிரைகளை அழைத்து கொண்டு வருவதற்கு. வேற எங்கேயோ குதிரை வாங்கி அந்த குதிரைகளை இங்கே கொண்டு வந்து குதிரை படையை உருவாக்குவதற்கு. அந்த மாதிரி இருக்கிற கப்பலுக்கு சர்வமந்திரம்னு பேரு. அது நிறைய கேபின்ஸ் இருக்கு. சர்வமந்திரம். அரசர்கள் பயணிக்கும் போது சர்வமந்திரத்துல அழைத்து கொண்டு போக மாட்டார்கள். ஏன்னா இந்த எண்ட்லயும் கேபின் இருக்கும், இந்த எண்ட்லயும் கேபின் இருக்கும். நிறைய கேபின்ஸ் இருந்தா அது அரசர்களுக்கு அவ்வளவு பிரைவசி கிடைக்காதுன்னா அவர்கள் போகக்கூடிய கப்பல்ல அந்த நடு போர்ஷன், நீங்க கப்பல் அப்படி இப்படி ஒரு ஃபுல்லா கப்பல் லெங்க்த்னு எடுத்துட்டா அந்த கப்பல்ல நடு போர்ஷன்ல மட்டும்தான் கேபின்ஸ். அதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வருகிறது. இந்த நடுவுல கேபின்ஸ் இருக்கிறது அரசர்களுக்கு மாத்திரம் இல்ல, மழைக்காலத்தில் பயணப்பட வேண்டும் என்றால் நடுவுல கேபின்ஸ் இருக்கிறது மட்டும்தான். ஏன்னா எண்டு வரைக்கும் கேபின்ஸ் இருக்கும்னு சொன்னா மழைக்காலத்துல அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது கஷ்டம், ஹைட்ரோடைனமிக் பேலன்ஸ். அதனால நடுவுல இருக்கக்கூடிய கேபின்ஸ் இருக்கிற மாதிரி கப்பல். அந்த கப்பலுக்கு மத்திய மந்திரம். சர்வ மந்திரம்னா ஃபுல்லா இருக்கு, இது மத்திய மந்திரம். சரி, போர்க்காலங்களில் கடல் போர் வந்துவிட்டது, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கப்பல் எதுவாக இருக்கும்? அதே மாதிரி வறண்ட காலங்களில், ரொம்ப மழையெல்லாம் இல்ல, வறண்ட காலகட்டம், சீசன் வந்து கொஞ்சம் ட்ரை சீசன், கொஞ்சம் ஹாட் சீசன், அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னா அதுக்கு எந்த மாதிரி கப்பல்னா, கேபின்ஸ் வில் ஒன்லி பி இன் தி ஃப்ரண்ட், முன்பகுதியில. கப்பல் இப்படி முன்னால போறதுன்னா அந்த பகுதியில மட்டும்தான் கேபின்ஸ் இருக்கும், பின்னால இருக்காது. ஏன்னா யுத்தத்தில் பயன்படக்கூடிய கப்பல்னா முன்னால இருந்தா தே வில் பி, அந்த எங்க இருக்கிறார்களோ அங்கிருந்து தேல் பி ஏபிள் டு மானிட்டர். பின்னால ஒரு குரூப் இருந்தா அவர்களை பின்னாலே இருந்து அட்டாக் பண்ணினார்கள்னு இருக்கக்கூடாது. ரொம்ப அந்த கேபின் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இல்லாம தேல் பி ஏபிள் டு மானிட்டர் த்ரூ அண்ட் த்ரூ. அப்படிங்கிறதுக்கு அக்ரமந்திரம், முன்பகுதியில் மட்டுமே கேபின்ஸ் இருக்கு, அக்ரமந்திரம். இதை சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒன்னு சொல்லுகிறார்கள். மந்த்ராமானம் நௌக்க பிரசரத ஏவார்த்த பாஜதோ நியூனாம். ஏவார்த்த, மொத்த கப்பல்ல இந்த கேபின்ஸ் எல்லாம் ஒரு ஹாஃப் தி லெங்க்த்துக்கு மட்டும் இருந்தா அந்த கப்பல் வேகமா போகும், நிறைய இருந்தா அந்த கப்பல் வேகமா போகாது. ஏவ அர்த்த பாஜதோ, எப்போ? மந்த்ராமானம் ஏவ அர்த்த. இந்த மந்திரங்களுடைய டைமென்ஷன்ஸ் பாதிதான் இருக்க வேண்டும், அதை தாண்டி இருந்தால் வேகமாக போகாது. இப்ப இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னால அந்த பழைய டெக்னிக்கை நம்ம ரீஜுவனேட் பண்ணணும்னு ஆரம்பித்தார்கள்னு சொன்னேன் இல்லையா? அது அட்லீஸ்ட் இப்ப பார்க்கணும் மறுபடியும் ஆரம்பித்தார்கள்னு. இரும்பு இல்லாமல் இந்த கப்பல்களை கட்டுவது. இரும்பு இல்லாம நாம என்ன நினைப்போம்? ஒரு உடன் பீஸை இன்னொரு உடன் பீஸோட சேர்க்கணும்னா ஆணி அடிச்சு, இரும்பை வச்சு ஆணி அடிச்சு ரெண்டுத்தையும் சேர்க்கறது, அப்படித்தானே நினைப்போம். நம்முடைய முன்னோர்கள் கப்பல்கள் கட்டிய போது அவர்கள் இரும்பை தவிர்த்தார்கள், இரும்பை யூஸ் பண்ணல. லௌக பந்தனம் தல்லோக காந்தைகை. ஏன் யூஸ் பண்ணலன்னா, எங்கேயாவது காந்த புலன் இருந்தால் அந்த கப்பலை அது ஈர்த்து விடும், அல்லது இரும்பு இருந்தால் அது காந்த புலனில் போய் சிக்கிக் கொள்ளும். எங்கேயோ ஒரு இடத்துல லோட் ஸ்டோன்ஸ் கீழே இருக்கு, அந்த லோட் ஸ்டோன்ல போய் அது சிக்கிக் கொள்ளும். இப்ப கொஞ்சம் முன்னால நம்ம பார்த்த இன்னொரு விஷயத்தை நினைத்து பாருங்கள். சில வகையான கப்பல்களை கட்டும்போது, விசேஷ கப்பல்களை கட்டும்போது காந்த கற்களை பயன்படுத்தினார்கள்னு பார்த்தோம். இப்ப நாம காந்த கற்களை பயன்படுத்தின மாதிரி வேற யாரும் கூட பயன்படுத்தி இருக்கலாம். இதுல எங்கேயாவது ஆணி இருந்தா இத அங்க போய் மாட்டிக்கும், அப்ப நமக்கு தேவையில்லாத இடத்தில் சிக்கிக் கொள்வோம். அல்லது கீழே எங்கேயாவது காந்தங்கள் வைத்திருந்தால் இந்த இரும்பு போய் அங்கே மாட்டிக்கொள்ளும், கப்பல் பயணப்பட முடியாது. வீல் பி காட், பைரட்ஸ்க்கு நடுவுல சிக்கிக் கொள்வோம், அல்லது வேற்று நாடுகளுக்கு நடுவில் சிக்கிக் கொள்வோம். அதனால வேண்டாம்.
அதனாலதான் அந்த நெயில்ஸ் அவாய்ட் பண்ணி இருக்கிறார்கள். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு இருக்கு. மார்க்கோ போலோ ஒரு கமெண்ட் அடிக்கிறார். கப்பல்கள்ல ஆணி இல்ல அப்படிங்கிறதுக்கு, அவர்கள்ட்ட இரும்பு இல்ல ஆணி பயன்படுத்துறதுக்குன்னு கமெண்ட் எழுதியிருக்கார். அவருடைய டாக்குமெண்ட்ஸ்ல இந்தியர்கள்ட்ட இரும்பு இல்ல, இரும்பு கிடைக்கல அவர்களுக்கு, அதனால அவர்கள் ஆணிகளை பயன்படுத்தவில்லை. இரும்பு காலம் எப்பவே நம்ம கிட்ட இருந்ததுங்கிறத இப்ப நம்ம பல அகழ்வாய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்கோம். வாஸ்கோடகாமா மார்க்கோ போலோவோட இந்த காமெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா காமெண்ட் எழுதுகிறார். பிற்காலத்துல தானே வாஸ்கோடகாமா அவர் கமெண்ட் எழுதும்போது எழுதுகிறார், இந்த மாதிரி மார்க்கோ போலோ சொன்னது இருக்கு, ஆனால் இந்தியர்கள் ஏன் ஆணிகளை பயன்படுத்தவில்லை, இரும்பு அல்லது இரும்போடு சேர்ந்த உலோகங்களை பயன்படுத்தவில்லை என்றால் அது எங்கேயாவது காந்த கற்களில் போய் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக. எப்படி அயல் நாட்டவர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள், மார்க்கோ போலோ சொன்னதுக்கு வாஸ்கோடகாமா இதை ஸ்டடி பண்ணி he has made a record. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நாட் ஓன்லி கன்ஸ்ட்ரக்டிங் சம்திங், பட் அதனுடைய இன்ட்ரிகேட் டீடைல்ஸ் எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு இது வேண்டாம், இது வேண்டும், இது இருந்தால் இதனால் ஆபத்து. இப்ப சமீப காலத்துல 4-5 வருஷத்துக்கு முன்னால என்ன ஆரம்பித்தார்கள்னா சோயிங் டெக்னிக் ஆஃப் ஷிப் பில்டிங். அதுக்கு பேரே சோயிங் டெக்னிக், நாட் நெய்லிங் டெக்னிக். 2 உடன் பிளாங்க சேர்க்கணும்னா ஆணி அடிக்காம இதிலேருந்து இதை கட்டுவதற்கு அல்லது தைப்பதற்கு, அதுதான் சோ பண்ணி எடுத்துட்டு வருது. அதை எப்படி தைத்து சேர்ப்பது, அது தைத்து சேர்ப்பதற்கு என்ன மாதிரியான நூல், நாம நினைக்கிற மாதிரி சாதாரண நூல் எல்லாம் இல்ல, என்ன மாதிரியான நூல், அந்த நூல் எப்படி பக்குவப்படுத்தப்பட வேண்டும், எதிலே எல்லாம் போட்டு அது பக்குவப்படுத்தப்பட வேண்டும், அப்படி பக்குவப்படுத்தப்பட்ட அந்த நூலை கொண்டு இவற்றை கட்டுவது. நூல் இல்ல, நல்ல கயறு, நம்ம சாதாரணமா நம்ம இப்ப இருக்கிற ஸ்டைல்ல சொல்லணும்னா நல்ல தடிமனான கயறு, ஆனா அதை பக்குவப்படுத்தணும். ஏன்னா தண்ணிக்குள்ள அது கிடக்கும், தண்ணிக்குள்ள உப்பு தண்ணிக்குள்ள கிடக்கும் போது அது அதனால் சேதமடையாமல் இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு எப்படி அதை பக்குவப்படுத்த வேண்டும், அந்த பழைய டெக்னிக்கத்தான் இப்ப செய்தார்கள். அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சு அதை எப்படி பண்றது, எப்படி பக்குவப்படுத்தி, எப்படி ஹவு டு சோ, அந்த கீழே இருக்கிற போர்ஷன் ஆஃப் த ஷிப்பை எப்படி சோயிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அதை சேர்க்கிறது, நாட் த நெய்லிங் டெக்னிக். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒன்றை புரிந்து கொள்கிறோம், நம்முடைய நாட்டு அறிவியலும் தொழில்நுட்பமும் செயல்பாடுகளும் எல்லோருக்கும் நன்மை தருகிற வகையில், பலருக்கும் நன்மை தருகிற வகையில் இருக்க வேண்டும். நாட் ஃபார் ஒன் பர்சன் ஆர் ஒன் டைனாஸ்டி ஆர் ஒன் கிங்டம். ப்ரிடாமினன்ட்லி நிறைய பேருக்கு நன்மை தருவதாக. வேற வழியே இல்லைன்னா யுத்தம், வேற வழியே இல்லைன்னா சண்டை போட வேண்டி வருகிறது. ஆனால் முடிந்த வரையில் மனித இனத்திற்கு, மானுட இனத்திற்கு அதனால் நன்மை கிடைக்கும்படியாக. நீங்க போய் இன்டர்நெட்ல கூட தேடலாம். வாட் எசென்ஷியலி இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சோழா சுப்ரிமசி ஆஃப் த வாட்டர்ஸ் and the western supremacy of the waters. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால, இது இப்ப இருக்கிறதுலேருந்து 1000 வருஷங்களுக்கு முன்னால, வெஸ்டர்ன் சுப்ரிமசி அப்படின்னு எடுத்தோம்னா 1-2 நமக்கு கிடைக்கும். நெப்போலியனுடைய போர் கிடைக்கும், அதுக்கு முன்னால இருந்த அந்த ஸ்பானிஷ் ஆர்மடா போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் என்னைக்கு நடந்தது, இது என்னைக்கு நடந்தது, அது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால, இது 1000 வருஷத்துக்கு முன்னால. அது எதுக்காக நடந்தது, டெரிட்டரி பிடிக்கிறதுக்காக நடந்தது. இது எதுக்கு நடந்தது, நாங்கள் போகிற வழியில் எங்களை போக விட்டுவிட்டால் நாங்கள் போய்விடுகிறோம், கடற்கொள்ளையர்கள் வருவார்கள் என்றால் அவர்களோடு சண்டை போடுகிறோம், ஒருவேளை அவர்கள் எங்களுக்கு தடங்கல் செய்வார்கள், மற்றவர்கள் யாரும் இந்த வழியில் போக முடியாமல் செய்வார்கள் என்றால் வேறு யாரும் போவதற்கு நாங்கள் கூட நின்று துணையாக இருந்து அவர்களை அழிக்கிறோம். இந்த வித்தியாசம்
ஆரம்ப காலத்திலிருந்தே நம்முடைய கடல் செலவில் இருந்திருக்கிறது. நமக்கு தோணலாம், கடல்ல பயணம் பண்ணினார்கள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏதோ போனார்கள், இது சராசரியா நமக்கு தேவையில்லையே. சராசரியாக நமக்கு தேவை இதை தெரிந்து கொள்வது. ஏன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய தி கோர் சென்டிமெண்ட். கோர் சென்டிமெண்ட் என்ன? நிறைய பேருக்கு நன்மை தரும் என்றால் அதற்கு அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் அதன் தொடர்பான செயல்பாடுகளையும் பயன்படுத்துவது. இது எல்லா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்திலையும் இருந்திருக்கு. கொஞ்சம் நீர்லேருந்து நிலத்துக்கு வருவோம். ஏன்னா உயிரினங்களின் பரிணாமமே நீரிலிருந்து நிலத்திற்கு வந்துதானே இன்றைக்கு நிலத்தில் வாழ்கிறோம். கொஞ்சம் நிலத்துக்கு வருவோம். சுக்ரநீதின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த சுக்ரநீதியில் ஒரு சாலை, ஒரு ரோடு எப்படி லே பண்ணணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். கூர்ம பிருஷ்டா மார்க்க பூமக காரிய காரம் யைகை சுசேதுகாக குர்யான் மார்கான் பார்ஷ்வகாதான் நிகமார்த்தே ஜலஸ்யச. மார்க்க பூமக, மார்க்கம்னா வழின்னு நமக்கு தெரியும். இந்த வழி, போடுகிற வழி எப்படி இருக்கணும், போடுகிற பாதை, அந்த சாலை அல்லது வீதி எப்படி இருக்கணும்னா கூர்ம பிருஷ்டம் மாதிரி இருக்கணும். ஆமையினுடைய முதுகு மாதிரி இருக்கணும். ஆமையினுடைய முதுகுனா என்ன? நடுவுல கொஞ்சம் மேல தூக்கி இருக்கும், ரெண்டு சைட்லயும் அப்படி சரிந்து விடும். இது எதுக்காகன்னு நாம நன்றாக இன்றைக்கு புரிந்து கொள்ளலாம். அப்படி இருந்தா தான் நீர் வழியும் வேண்டாத பொருட்கள் எல்லாம் ரெண்டு சைட்ஸுக்கும் போயிடும், நடுவுல வழி சரியாக இருக்கும். கூர்ம பிருஷ்டா ஸ்டேட்மெண்டே அப்படிதான் இருக்கு. மார்க்க பூமக கூர்ம பிருஷ்டா. சரி, ஒருவேளை உங்களுக்கு போகிற வழியில் வேறு ஏதாவது பள்ளம் வந்தது, நீர்நிலை வந்ததென்றால் அதை தாண்டி போக வேண்டும் என்றால் காரிய சுசேதுகாக. சேதுனா என்ன? பாலம். வேண்டிய இடத்தில் நீங்கள் பாலங்களை கட்டி அந்த சாலையை அமைத்துக் கொள்ளலாம். You can construct some bridges or pathways so that you are able to wade through. இந்த சாலையில ரெண்டு பக்கத்திலையும் தண்ணீர் வடிவதற்கு பாதைகள் வைக்க வேண்டும். மார்கான் பார்ஷ்வ, பார்ஷ்வனா நமக்கு தெரியும், ரெண்டு பக்கத்திலையும் பக்கங்களில். பார்ஷ்வகாதான் மார்கான் எதுக்கு? ஜலஸ்ய நிகமார்த்தே, ஜலம் போவதற்காக, நீர் போவதற்காக இரண்டு பக்கங்களிலேயும் வழி வைக்க வேண்டும். பக்கங்களில் நீர்வடிப்பாதை, ட்ரைனேஜ் சேனல்ஸ். இது சுக்ரநீதியில how to construct a road and lot of science goes into it. லிக்விட் டைனாமிக்ஸ் எப்படி இருக்கும், அது எந்த பக்கம் போகும், நடுவுல இது இருந்தா எப்படி. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணார்கள் தெரியுமா? சிம்பிள் திங் லைக் அ டவுன் பிளானிங் ஆர் சிம்பிள் திங் லைக் அ ரோட் லேயிங். பெரிய ஹைடெக் சயின்ஸ் எல்லாம் இல்லை. சயின்ஸுங்கிறது ஹைடெக்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சயின்ஸ் ஹாஸ் டு கெட் இம்ப்ளிமெண்டட் இன் எவ்ரிடே லைஃப். எனக்கு நிறைய சானிடேஷன் சயின்ஸ் தெரியும் அப்படின்னா சானிடேஷன் சயின்ஸை தெரிந்து வைத்துக் கொண்டு பிரயோஜனம் இல்லை. அதை நான் வாழ்க்கையில பயன்படுத்தலைன்னா அந்த சயின்ஸ்னால பிரயோஜனமே இல்லை. சிம்பிள் திங், ஒரு சாலை எப்படி அமைப்பது, ஒரு ஊர் எப்படி அமைப்பது, அதுல கொண்டு வந்து வைத்தார்கள். எவ்ரிடே லைஃப். இதை பெருசா லேபல் போடல. இதுதான் வித்தியாசம். இன்றைய நம்முடைய பார்வையில நாம என்ன நினைக்கிறோம்னா எல்லாத்தையுமே லேபல் போட்டு ஓ திஸ் இஸ் வாட், திஸ் இஸ் நானோ சயின்ஸ், திஸ் இஸ் மெட்டீரியல் சயின்ஸ், திஸ் இஸ் திஸ், we label the disciplines. They did not label, but they implemented and they acted upon. அதுதான் வித்தியாசம். ஒரு சாலையை எப்படி கட்ட வேண்டும்னு சொல்லும் போது அர்த்த சாஸ்திரம் சொல்லுவது பாருங்கள். எந்தெந்த சாலையில என்னென்ன டைமென்ஷன். ரதம் போகக்கூடிய சாலையாக இருந்தால் ரத்யாகா சதுர் தண்டாந்தரா. ஒரு தண்டம் அப்படிங்கிறது
என்ன கணக்குங்கிறதுக்காக 4 தண்டங்கள் இருக்க வேண்டும். அப்ப 24 அடிகள். ஒரு தண்டம்ங்கிறது 6 அடி. சதுர்தண்டங்கள் இருக்கக்கூடிய சாலையில் ரதங்கள் போகும். ரதம் போகிற சாலையில் சதுர்தண்டங்களாக, சதுர்தண்ட டைமென்ஷன்ல அது இருக்கணும். சரி, அஷ்டதண்டம். அஷ்டதண்டம்னா இத மாதிரி டபுள் மடங்கு அகலம், 48 அடி. எது இருக்கணும்னா ராஜமார்கா, துரோணாமுக, ஸ்தானிய ராஷ்டிர விவித பதாகா, சம்யானீய வியூக ஸ்மசான கிராம பதாஸ்ச அஷ்டதண்டாக. ராஜமார்க்கங்கள், அரசர்கள் போகக்கூடிய பாதைகள், மிக முக்கியமான ராஷ்டிர பாதைகள், ஸ்தானிய ராஷ்டிர விவித பதாக, மிக முக்கியமான பாதைகள், மிக முக்கியமான இடங்கள். ராஷ்டிரன்னு சொல்லும் போதே அரசர்கள் போகக்கூடியது அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய பிரதான சாலை. இன்னைக்கு ஹைவேஸ் அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரியான ஹைவேஸ். இதெல்லாம் குறைந்தபட்சம் 48 அடி இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு தெரியும் 100 ஃபீட் ரோட், 200 ஃபீட் ரோட்லாம் சொல்றோம். இது அவர்கள் அன்னைக்கு போட்ட அர்த்த சாஸ்திர காலத்துல போட்ட லிஸ்ட். அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் என்ன, அன்னைக்கு இருந்த ஊர்களின் எல்லைகள் என்ன, அன்னைக்கு இருந்த வாகனங்கள் என்ன, அன்னைக்கே அவர்கள் எப்படி லிஸ்ட் போட்டார்கள். அதே மாதிரி ஸ்மயானீய வியூகம், எங்கேயெல்லாம் தோட்டங்கள் இருக்கின்றனவோ, எங்கேயெல்லாம் மிகப்பெரிய புல்வெளிகள் இருக்கின்றனவோ, அந்த பகுதிகளுக்கு பக்கத்திலே இருக்கிற சாலைகள் அகலமாக இருக்க வேண்டும். நேச்சுரலி அங்க மூவ்மெண்ட் நிறைய இருக்கும். பீப்புள் வில் கோ டு த மெடோஸ், அங்க போய் உட்காரணும்னு நினைப்பார்கள், தோட்டங்களுக்கு போவார்கள்னா அப்போ மூவ்மெண்ட் நிறைய இருக்கும். அதுக்கு தோதுப்பட்டு வரா மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்க வேண்டும். ஸ்மசானத்திற்கு போகிற வழியும் அகலமாக இருக்க வேண்டும். இதுக்கு அப்புறம் சேது வனபதக சதுர்தண்ட. பிரிட்ஜ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் குறுகலா இருக்கணும். அது அஷ்டதண்டம் இல்ல, அது சதுர்தண்டம் போரும். காட்டு வழியில போகக்கூடிய பாதையாக இருந்தால் அது மிக அகலமாக இருக்க வேண்டாம். வனபத, வனம் பகுதியில் போகக்கூடியது குறைவாக இருக்கலாம். சேது, பிரிட்ஜ் மேல இருக்கிறது, கொஞ்சம் எங்கேயோ பிரிட்ஜ் மாதிரி கட்டி இருக்குன்னா அது குறைவாக இருக்கலாம். கொஞ்சம் நமக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், பழங்காலத்துல பிரிட்ஜ் ஏரியால கொஞ்சம் குறுகிடும் ரோடு. அதுக்கு என்னன்னா அந்த வெயிட் பேரிங்க்கு கீழே அதுக்கான அளவுக்கு கொடுக்கணும். ரொம்ப அகலப்படுத்தினா அந்த வெயிட் பேரிங் கொண்டு வரணும், அதனுடைய பேலன்ஸ் கொண்டு வரணும், நிறைய விஷயங்கள். அப்ப அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சேது இடங்கள்ல அதை சதுர்தண்டமாக மாற்றிக்கொள்ளலாம். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப ஹை ஃபண்டா சயின்ஸ் இல்லை, ஆர் அட்லீஸ்ட் நம்ம பார்வையில் இதெல்லாம் ஹை ஃபண்டா சயின்ஸ் இல்லை. ஆனால் இதையெல்லாம் அவர்கள் எவ்வளவு சிந்தித்திருந்தால் இதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்க முடியும். இவ்வளவு பிளானிங் அதுக்குள்ள போயிருந்தா மட்டும்தான் இதையெல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி இருந்திருக்க முடியும். சரி, இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் பண்ணினார்களா? ஒரே ஒரு கதையை பார்த்து இதையெல்லாம் பண்ணினார்களா இல்லையா, என்ன மாதிரி சிந்தித்தார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த கதை கொஞ்சம் ஒரு சினிமேட்டிக்கா இருக்கும்னு சொல்றதா, இல்லைனாக்கா கொஞ்சம் அந்த காலத்துல சொல்லுவோம் இல்லையா, வித் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் டு எனி இண்டிவிஜுவல், விட்லாச்சாரியா படம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதை. ஒரு இளைஞன், அவனுக்கு நரவகணதத்தன்னு பேர். அவனுடைய தோழன், கிட்டத்தட்ட அவனுக்கு மந்திரி மாதிரி இருக்கக்கூடியவன். இந்த நரவகணதத்தன் ஒரு இளவரசன், ஆனால் ராஜ்யத்தில் இல்லாமல் இப்போது சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பல காரணங்கள்னால அவனுக்கு அமைச்சராக கூடவே இருக்கக்கூடிய அவனுடைய வயதை ஒத்த ஒரு நண்பன் கோமுகன். இந்த நரவகணதத்தன் ஒரு நாள் ஒரு கனவு காண்கிறான்.
அவர்கள் எங்கேயோ தங்கி இருக்கிறார்கள். தங்கி இருக்கிற இடத்துல ஒரு கனவு காண்கிறான். ஒரு அழகான பெண். அந்த பெண் அவனுடைய கனவில் வருகிறாள். அந்த கனவிலேயே அவன் கேட்கிறான், அவனை பார்க்கணுமே, எங்க வருதுன்னு கேட்கிறான். அவ சொல்றா, கவலைப்படாத, இதுக்கெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நாளை காலையில் எழுந்து கொஞ்சம் புறப்பட்டு இப்படி போனேன்னா கடற்கரை பக்கத்துல ஒரு நகரம் வரும், தங்கமயமாக இருக்கும். அந்த நகரத்தை அடைந்தால் அங்கே இருந்து நீ என்னை தேடிக்கொண்டு வருவது சுலபம், நான் உனக்கு கிடைப்பேன்கிறான். கார்த்தால எழுந்து கோமுகன்ட்ட இதை சொல்றான். சொன்ன உடனே கோமுகன் சொல்றான், அப்படியா, வா தேடிக்கொண்டு போகலாம்னு. கொஞ்ச தூரம் போகிறார்கள். போனா ஒரு கடற்கரை பகுதி. அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை, தாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கடற்கரை அவ்வளவு பக்கத்துல இருக்கும்னு அவர்கள் எதிர்பார்க்கல. அந்த கடற்கரைக்கு பக்கத்துல போகிறார்கள். அங்க ஒரு பொன்மயமாக ஒரு நகரம் இருக்கு. பார்த்தா அப்படியே தங்கம் தகதகக்கிறது. அந்த நகரத்துக்குள்ள அப்படி நுழைகிறார்கள். யாரோ நடக்கிறார்கள். அங்க யாரோ நடந்துட்டு இருக்கார், இங்க ஒருத்தர் நடந்துட்டு இருக்கார், அங்க ஒரு பெண் நடக்கிறாள். எல்லாரும் நடக்கிறார்கள், அசைகிறார்கள் எல்லாம். ஆனா பார்த்தா ஒருத்தருக்கு கூட உயிர் இருக்கிறதா தெரியல. உயிரே இல்லாம ஏதோ அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அசைகிறார்கள். ஏதோ பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறார்கள். இங்கேருந்து ஒரு பொருள் எடுத்துன்னு போய் அங்க வைக்கிறார்கள், அங்கேருந்து ஒரு பொருள் எடுத்து இங்க வைக்கிறார்கள். தேர் ஆல் ஆட்டோமேட்டான்ஸ் மாதிரி தே ஆர் மூவிங், அவ்வளவுதான். அண்ட் தே ஆர் பிராக்டிகலி லைஃப்லெஸ், ஸ்பீச்லெஸ். போய் பக்கத்துல நின்று பேசிலாம் பார்க்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் ஏதாவது பேச்சு வருமானா ஒன்னும் வரல, ஒன்னும் புரியல இவர்களுக்கு. அங்க இருக்கிற எல்லாமே ஆனா தங்கமயமா ரொம்ப பளபளப்பா இருக்கு, ஆனா லைஃப்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி கொஞ்ச தூரம் போனாக்க ஒரு அழகான அரண்மனை தெரிகிறது. இவ்வளவு அழகா இருக்கே, அரண்மனை மாதிரி இருக்கு, கொடியெல்லாம் கட்டி இருக்கு, அரண்மனை மாதிரி இருக்குன்னு நினைச்சுன்னு பக்கத்துல போனா குதிரைகள் எல்லாம் நிற்கின்றன, அந்த பக்கத்துல யானைகள். ஆனா அதே மாதிரி தான், எப்படி அந்த அங்க இருந்த the so called men and women were lifeless மாதிரி, ஆட்டோமேட்டான்ஸ் மாதிரி தான் அந்த குதிரைகள் யானைகளும். அதே மாதிரி மெட்டீரியல் தான். இது தொட்டு பார்த்தா அதே மாதிரி இருக்கு, அதே மாதிரி பண்ணினா மாதிரி தான் இருக்கு, பண்ணினா மாதிரி இருக்கு, செய்யப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் அசைகின்றன, நகர்கின்றன, பேச மட்டும் இல்லை. ஒன்னும் புரியல. அப்படி கொஞ்ச தூரம் போகும்போது இந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு பார்க்கலாமே, திறந்தா மாதிரி இருக்கு கட்டடம். சரி, இதுக்குள்ள இந்த அரண்மனை மாதிரி இருக்கே, இதுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கலாமேன்னு உள்ள போகிறார்கள். போனா அப்படி கொஞ்ச தூரம் அங்கேயும் இந்த மாதிரி சில பேர் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அணிந்திருக்கிற சில அந்த உடைகள் எல்லாம் பார்த்தா சேவகர்கள் மாதிரி, சர்வன்ஸ் மாதிரி. இன்னும் கொஞ்சம் போனா இன்னும் கொஞ்சம் நல்ல, இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமாக உடை அணிந்தவர்கள். இப்படி போகும்போது ஆனா எல்லாரும் இவர்களையும் பார்த்து அவர்கள் ரியாக்டும் பண்ணல. அவர்கள் ஏதோ நடக்கிறார்கள், போகிறார்கள். போய் பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். ஒரு நல்ல அழகான பெரிய சிம்மாசனம், அதுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துருக்கிறவர் முகமும் அப்படிதான் இருக்கு. அவரும் அப்படியே ஒரு ஆட்டோமேட்டான் மாதிரி உட்கார்ந்துருக்கார். இவர்களுக்கு ஒன்றும் புரியல. இவர்கள் போய் அப்படி எட்டி எட்டி பார்க்க அவர் மட்டும் பேசுறார். மற்றவர்கள்லாம் பேசல, இப்ப அவர் மட்டும் பேசுறார். இந்த நடமாட்டம், உங்களை மாதிரி மனிதர்கள் வராத இந்த இடத்துக்கு தன்னந்தனியா நீங்க ரெண்டு பேர் மட்டும் எப்படிப்பா வந்தீர்கள், யாரு? அடடா, இவர் பேசுறாரே, அப்போ கிடைச்சது சந்தர்ப்பம், இவர்கிட்டயாவது இங்க வேற யாருமே பேசலையேன்னு இந்த இளவரசன் இருக்கானே அவன் பேச ஆரம்பிக்கிறான். தத்தன், நரவகண தத்தன், அவன் பேசுறான். நாங்க வந்தது இருக்கட்டும், நீங்க யாருன்னு சொல்லுங்கள். இங்க பார்த்தா எல்லாமே வினோதமா இருக்கு, எல்லாம் தங்கமயமா இருக்கு, பிரமாதமா இருக்கு, குளம் இருக்கு, குளத்துல தாமரை மலர்கள் அதெல்லாம் இருக்கு. ஆனா இங்க நடமாடக்கூடியவர்கள் மாத்திரம் பார்த்தா ஒத்துருமே ஒன்னும் உயிர் இருப்பது மாதிரி தெரியலையே, எனக்கு புரியலையே, என்னதுன்னு கேட்கிறான். தன்னுடைய கதையை அவர் சொல்கிறார்னு அந்த கதை வருகிறது. அந்த நூல் எப்படிப்பட்ட நூல்னா, வரிசையா கதைகள் வந்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு கதை வரும், இதுக்கப்புறம் இன்னொரு கதை வரும். இந்த கதை, இந்த குறிப்பிட்ட கதை, அவர் தன்னுடைய கதையை சொல்கிறார். அவருடைய பெயர் என்னன்னா ராஜ்யதரன். அவருக்கு ஒரு சகோதரன் இருந்தான், பிரணதரன் பேர்.
அவர் சொல்றார், நாங்க 2 சகோதரர்கள் பா, பிரணதரன், ராஜ்யதரன். நாங்க 2 பேரும் காஞ்சிபுரத்துக்காரர்கள். காஞ்சிபுரத்துல பாகுபலன் என்கிற அரசர் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஆட்சியின் கீழ் அவருடைய அரண்மனைக்கே கூட பல வகையான பொருட்களை செய்து கொடுக்கக்கூடிய தச்சர்களாக நாங்கள் இருவரும் இருந்தோம். We were the key carpenters, the chief carpenters. நாங்கள் நிறைய தச்சு வேலையெல்லாம் பண்ணி அரண்மனையில் எல்லாம் எங்களுக்கு தெரியும், எந்த கதவு எங்கே இருக்குங்கிற வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் பலவிதமான பொருட்களை வைத்து பல பொருட்களை உருவாக்கினோம். இனோவேட்டிவாக நிறைய பொருட்களை உருவாக்கினோம். நாட் ஒன்லி மரம், சில உலோகங்களை பயன்படுத்தி, சில கற்களை பயன்படுத்தி பல பொருட்களை நாங்கள் உருவாக்கக்கூடியவர்கள். அதனால தான் எங்களை அரண்மனையிலேயே ரொம்ப க்ளோஸாக அவர் வைத்திருந்தார். அரண்மனைக்கு நாங்கள் வெரி க்ளோஸ். இதில் என்னுடைய சகோதரன் பிரணதரன் ஒரு பெண் மீது மோகம் கொண்டான். அந்த பெண் வழியாக இன்னும் சில பெண்களோடு அவனுக்கு தொடர்பு வந்தது. அந்த நிலையில் தன் கையில் இருந்த பொருளை எல்லாம் அவர்களுக்காக செலவழித்தான். என்னுடைய தந்தை சேர்த்து வைத்திருந்த பொருளையும் அவர்களுக்காகவே செலவழித்தான். என்னிடத்தில் இருந்ததையும் கேட்டு கேட்டு வாங்கி அதையும் செலவழித்தான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவனை திருத்த முடியல. என்னால அவங்கிட்ட ரொம்ப சண்டை போட முடியல. சகோதரனாச்சேங்கிற பாசம் தடுத்தது, அதனால விட்டுட்டேன். கைப்பொருள் எல்லாம் போச்சு, சேமிப்பெல்லாம் போச்சு, வீடு கூட சரியில்லை. ஆனால் எங்கள் திறமை மாத்திரம் எங்ககிட்ட இருந்தது. சரி, திறமையை வைத்து பிழைத்து கொள்ளலாம்னு நான் அவனை வெளியில ரொம்ப விட்டு கொடுக்கல. இவன் என்ன பண்ணினா, ஒரு ஸ்டேஜில் தன்னிடத்தில் பொருள் இல்லை என்பதற்காக திருடுவதற்கு திட்டம் போட்டான். நாங்க அரசவையில இருந்த தச்சர்கள், அதனால எங்களுக்கு ஏற்கனவே நிறைய திறமை இருந்து நிறைய பொருட்களை நாங்க இனோவேட்டிவா பண்ணினதுனால இவன் 2 அன்னங்களை, மரத்தில் செய்யப்பட்ட 2 ஹம்சங்களை செய்தான். செய்துவிட்டு அதுக்குள்ள எப்படி சில யந்திரங்களை வைத்தான் என்றால், தான் இருந்த இடத்திலிருந்து இந்த ஹம்சங்களை வேறு இடத்திற்கு செலுத்த முடியும். இதுக்கு இன்னைக்கு என்ன பெயர் சொல்லலாங்கிறத நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஹம்சங்களை செலுத்த முடியும். அவன் என்ன பண்ணினா, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில், அரண்மனையினுடைய அத்தனை டோபோகிராஃபியும் எங்களுக்கு தெரியும், இரவு நேரத்துல இந்த ஹம்சங்களை இங்கிருந்து ரிமோட்ல இவன் செலுத்தி அது அரச கருவூலத்தினுடைய ஜன்னல் வழியாக அந்த ஹம்சங்கள் உள்ள போயிடும். உள்ள போயிட்டு இங்கிருந்தே இவன் அத எப்படின்னு டைரக்ட் பண்ணுவான். அது போய் தன்னுடைய அலகை திறந்து அங்க இருக்கிற கருவூலத்துல இருக்கிற பொன், அந்த நகையெல்லாம் அப்படி அலகுல கவ்விக்கொண்டு இவனுடைய வீட்டில் போட்டுவிடும். அதை எப்படி வரவழைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இந்த நகைகளை, இந்த பொருட்களை எல்லாம் விற்று அதே பெண்களிடத்தில் தொலைத்து கொண்டிருந்தான். இது கொஞ்ச நாள் அரச கருவூலத்துல பொருள் குறைய 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 கருவூல காப்பாளர் என்னன்னு புரியலன்னு தேடினார். எங்கேயுமே இங்க பொந்தெல்லாம் இல்லையே, யாரும் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. எலியெல்லாம் வரத்துக்கும் வழி இல்லை. இதுல அதுவும் இருக்கு, எலியெல்லாம் வரத்துக்கும் வழி இல்லை. எலியெல்லாம் உள்ள வர முடியாதபடிக்கு எல்லாம் சரியாக இருக்கிறது. அதே மாதிரி அனாவசியமாக யாரும் போவதாகவும் தெரியவில்லை. அப்ப என்னதான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்துல அரசரிடம் தெரிவித்து விட்டு அவர் இரவெல்லாம் காவல் காத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சில பேர், அதுக்காக சில கார்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி நைட்டெல்லாம் என்னன்னு வாட்ச் பண்ணணும், ஒவ்வொரு இண்டு இணுக்கையும் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு வாட்ச் பண்ணின போது இந்த அன்னங்கள் உள்ளே வருவதை அவர்கள் பார்த்தார்கள். அன்னங்கள் வருவதையும் அன்னங்கள் தங்களுடைய அலகுகளில் எடுப்பதையும் பார்த்தார்கள்.
பார்த்து என்ன பண்ணிட்டார்கள், 2-3 நாள் வாட்ச் பண்ணிட்டு 3ஆவது நாள் என்ன பண்ணிட்டார்கள், கரெக்டா அந்த யந்திரத்தை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணுமோ நியூட்ரலைஸ் பண்ணிட்டார்கள். கரெக்டா போய் அந்த யந்திரத்தை தட்டிட்டார்கள். அன்னங்கள் அங்கேயே கீழே விழுந்தன. அன்னங்களை இங்க ரிமோட்ல ஆபரேட் பண்ண என்னுடைய சகோதரனுக்கு அது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இங்க இருக்கிற அந்த டிவைஸ் அப்படியே அலைய ஆரம்பிச்சிருது. அவனுக்கு புரிஞ்சு போச்சு, மாட்டிக்கொண்டோம். அரசர் கண்டுபிடித்து விட்டால் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். அதனால என்கிட்ட ஓடி வந்தான் ராத்திரியோட ராத்திரியா, அண்ணா அண்ணா நான் இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், வாருங்கள் நாம போயிடலாம். அப்பவும் என்ன சொன்னா, அவன் பண்ணி வச்சிருந்தான் மரத்துல ஒரு விமானம். அந்த விமானம் ஒரே ஸ்ட்ரோக்ல 800 யோஜனை தூரம் போயிடும் பறந்து. நம்ம அதுல ஏறி போயிடலாம். அதுல ஒரு 5 பேர் 6 பேர் மட்டும்தான் போக முடியும். அண்ணா நான் அந்த மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன், வாருங்கள் நம்ம போயிடலாம்னு சொன்னான். அப்போ சொன்னான், நீங்க என்ன வார்ன் பண்ணி வேண்டாம் வேண்டான்னு சொன்ன போது நான் கேட்கல. இன்றைக்கு நான் மாட்டிக்கொண்டு விட்டேன். இப்போது அரசரிடத்தில் மாட்டிக்கொண்டால் சிரச்சேதம் தான். எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் இங்கிருந்து. தப்பு தான், இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்றேன். ஆனா என்ன செய்வது, இங்கே இருந்து தப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு அந்த விமானத்துல ஏறினான். அந்த விமானம் எத்தனை பேர் போக முடியுமோ அவன் குடும்பத்தை அழைத்து கொண்டு போனதுல அவ்வளவுதான். என்னை கூப்பிட்டான், நான் வரல, உனக்கு மட்டும் இடம் இருக்கு வா அண்ணான்னா. எனக்கு திருமணமாகவில்லைப்பா, நான் மாத்திரம் தனியா இருந்தேன். ஆனா என்னை வான்னு அவன் கூப்பிட்டான். நான் போறதுக்கு பிரியப்படலை. அந்த மாதிரி தப்பிச்சு ஓடுறது சரியில்லை அப்படின்னு நினைச்சு வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவர்கள் போய்விட்டார்கள். என்கிட்ட நான் ஒரு விமானம், ஏன்னா 2 பேருமே கார்பெண்டர்ஸ் தானே, நானும் ஒரு விமானம் செய்து வைத்திருந்தேன். அந்த விமானம் 200 யோஜனை தான் போகும், அதுக்கு மேல போகாது. அதுக்கு வாத யந்திர வாகனம்னு பேரு. அந்த வாத யந்திர வாகனத்துல, வாதனா காற்று, வாத யந்திரம் காற்றில் பறக்கக்கூடியது, காற்றை கிழித்து கொண்டு போகக்கூடியது. அதுல நான் 200 யோஜனை. சரி, எப்படி இருந்தாலும் அரசர்கிட்ட மாட்டினோம்னா நமக்கும் சிரச்சேதம் தான், சரி வேற எங்கேயாவது போயிடலான்னு நினைச்சு அந்த விமானத்துல ஏறி நான் வந்தேன். 200 யோஜனை முதல்ல வந்தேன். ஒரு இடத்துல இறங்கித்து, சரி 200 யோஜனையில எங்கேயாவது மாட்டிக்க போறமே, நீ இன்னொரு தடவைன்னு இன்னொரு ஜம்ப் கொடுத்தேன். அது இன்னொரு 200 யோஜனை. பார்த்தா கடற்கரை இந்த பக்கத்துல வந்துருது. கடற்கரையில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் 200 யோஜனைனா எங்கேயோ போய் தண்ணியில விழுந்துருமேங்கிறதுக்காக பயந்து அதை விட்டுட்டு இறங்கி அப்படியே நடந்து வந்தேன். எங்கேயாவது போய் நமக்கு ஒரு போக்கிடம் இருக்காதான்னு பார்த்தா எல்லாம் பளபளான்னு இருந்தது. இந்த இடம் ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்திற்குள் நான் வந்தேன். இங்க என்ன செய்வதுன்னு புரியாமல் நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டு பார்த்தபோது ஒரு இடத்துல உணவு இருப்பதை பார்த்தேன். உணவு இருக்கே, போய் சாப்பிடலாமா, எனக்கு பசி, போய் சாப்பிடலாமான்னு நினைச்சு அங்க போய் கைய வச்சோன்ன கண்ணுக்கு முன்னால கிடுகிடுன்னு ஒரு இலை போட்டு உணவெல்லாம் வந்தது. யார் பரிமாறினார்கள்னெல்லாம் தெரியாது, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் வந்தது. எனக்கு பசியில சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இது என்னன்னு புரியலையே அப்படின்னு, கடவுளே இது என்னன்னு புரியலையே தேவேந்திரான்னு உடனே தேவேந்திரன் குரல் கொடுப்பதாக அசரீரி கேட்டது. கவலைப்படாதே, நீ இங்கேயே தங்கு. உன் தம்பிக்கு நீ உடந்தையாக இருந்ததனால் நீயும் சில தண்டனைகளை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். எனவே நீ இங்கேயே தங்கு. இருந்தாலும் நீ நல்லவன், நீ தவறு செய்யவில்லை நேரடியாக என்பதனால் உனக்கு நீ வேண்டியது வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். உனக்கு உணவு வேண்டும் என்று நினைத்தால் உணவு கிடைக்கும். இப்போது நீ இருக்கிற இந்த இடம், அது அந்த பேலஸ்ல நடுவு பகுதி. நீ இந்த இடத்துக்கு வந்து நின்று எனக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும்னா உனக்கு டக்கு டக்குன்னு உணவு வரும். இல்ல உனக்கு வேற ஏதாவது உடை வேணும்னா அந்த உடை வேணும். உனக்கு வேணுங்கிறது பேசிக் திங்ஸ் எல்லாம் உனக்கு வரும். நீ இங்கேயே இரு அப்படின்னு அந்த அசரீரி கேட்டது. சரி, பாகுபல மன்னர்கிட்டேருந்து தப்பிக்கணுமேன்னு நானும் இங்கேயே இருக்கேன். அப்புறம் பார்த்தேன், உணவு கேட்கலாம், உடை கேட்கலாம், கூட இருப்பதற்கு யாராவது பேச்சு துணைக்கு வேண்டும், மனைவி வேண்டும் எல்லாம் கேட்டான்னா அதெல்லாம் நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணித்து. எனக்கு தெரிஞ்ச திறமைய வச்சு அங்க போய் என்னென்ன கிடைச்சதோ, மரமெல்லாம் இருந்தது ஏதோ, அதெல்லாம் எடுத்து நான் மரத்திலேயே இந்த நீங்கள் பார்த்த இந்த வடிவங்களை எல்லாம் செய்து எனக்கு தெரிந்த திறமையை வைத்து அவை அசைவதற்கும் நகர்வதற்கும் அதற்குள்ள அந்த யந்திரங்களை வைத்து கிடைத்த பொருட்களை வைத்து செய்து விட்டேன். அவையெல்லாம் நகர்கின்றன, அசைகின்றன.
ஆனா அதுக்கு மேல பேசுறதுக்கான யந்திரம் என்கிட்ட இங்க இல்ல, என்னால அதை பண்ண முடியல, இதெல்லாம் நான் பண்ணின வடிவங்கள் தான்பா. தத்தன் அப்படியே ஆச்சரியமா பார்த்தான். இதெல்லாம் நீங்கள் செய்த வடிவங்களா? ஆமாம், நான் செய்த வடிவங்கள் தான்பா. இதெல்லாம் மரத்தாலும் மரம் போன்ற பொருட்களாலும் செய்யப்பட்டவை. இந்த கதை எங்க இருக்கு தெரியுமா? கதாசரித்த சாகரம்னு ஒரு நூல் இருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் காஷ்மீர ஞானியாக விளங்கிய சோமதேவர் அவர் காலத்திற்கு முன்னோடு பல இடங்களில் இருந்த கதைகளை எல்லாம் சேகரித்து கதாசரித சாகரம்னு கோத்து எல்லா கதையும் ஒன்னா சேர்த்து வச்சார். சில இடங்கள்ல he made certain refinements, getting inputs from all around. அந்த கதாசரித சாகரத்துல காணப்படுகிற ஒரு கதை இது. இந்த கதையை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால படிச்சிருந்தோம்னா இது என்னது விட்லாச்சாரியா கதை இல்லையா? ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும் ஆட்டோமேட்டான்ஸ் ஆர் பாசிபிள். டிவைசஸ், மெக்கானிக்கல் டிவைசஸ் வைக்கிறதுனால ரிமோட் டெக்னாலஜியில ட்ரோனே ஆபரேட் பண்ண முடியும்னா ஹம்சம்ங்கிற ட்ரோன் ஆபரேட் பண்ணிருக்க முடியும்ங்கிறது பாசிபிள். அதே மாதிரி மரத்தை வைத்து உலோகப் பொருட்கள் சிலவற்றை வைத்து அவற்றுக்குள்ளே சில யந்திரங்களை, யந்திரம்னா பொறி, உபகரணம், டிவைஸ், அதுதான் அர்த்தம். அந்த யந்திரங்களை வைத்து அந்த டெக்னிக் தெரிந்தவர்கள் இதை பண்ணி இருக்க முடியும். இன்னைக்கு இந்த கதையை படிக்கும்போது இதெல்லாம் பாசிபிள், டெக்னாலஜிக்கலி பாசிபிள். இது 30 வருஷத்துக்கு முன்னால படிச்சிருந்தா சோமதேவர் நல்ல கதை விட்டுருக்கார் அப்படிதான் நினைச்சிருப்போம். சோமதேவர் அழகான ஒரு கதையை எழுதியிருக்கிறார், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தோணும். இது எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷனுமே மரத்துல யந்திரத்தை வைத்து அந்த மெக்கானிக்கல் டிவைஸ் போச்சு, இங்கேருந்து ஆபரேட் பண்ணினா ஹம்சத்தை, ஹம்சம் போய் அங்கேருந்து எடுத்து பீக்ல எடுத்து கொண்டு வந்தது. இன்னைக்கு இருக்கிற ரோபோட்டிக் டெக்னாலஜியை பார்க்கும்போது ப்ராபபிளி தீஸ் வர் ஆல் ரோபோஸ் அண்ட் ஆட்டோமேட்டான்ஸ். மனித வடிவத்துல நடந்திருக்குன்னா ஹியூமன் ரோபோஸ் இன்னைக்கு வந்துருதா இல்லையா? ஹியூமனாய்ட்ஸ், அந்த ஹியூமனாய்ட்ஸ் மாதிரி அன்னைக்கு செய்திருக்கிறார்கள். ஒரு ரோபோட்டிக்ஸ் பத்தின ஒரு கதை 11ஆம் நூற்றாண்டு கதாசரித்த சாகரத்தில் காணப்படுகிறது. அப்போ அவர்களுக்கு தெரிந்ததுன்னு சொல்லுவதா, தெரியவில்லைன்னு சொல்லுவதா? இந்த கதையில அவர்கள் எதற்கு இந்த கதையை அங்க வைத்திருக்கிறார்கள்னா, நாட் டு சே எனிதிங் அபவுட் ஆட்டோமேட்டான் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அலோன். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், என்னதான் அறிவியல் நுட்பம் தெரிந்திருந்தாலும், அரசவை தச்சர்களாக இருந்தவர்கள் எந்த நேரத்துல வேணாலும் அரண்மனையில இருக்கிற ஜன்னல் வழியாக ஒரு டிவைஸ் அனுப்புறதுக்கான வல்லமை கொண்டவர்கள். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கணும். இங்கேருந்து 2 ஹம்சம் தினம் போகுமா, ஜன்னல் வழியா போய் அலகுல தூக்கி கொண்டு வருமா. அது ரொம்ப நாளைக்கு நடந்திருக்கு, யாரும் கண்டுபிடிக்க முடியல, குறைஞ்சுட்டே இருந்திருக்குன்னு கண்டுபிடித்தார்களே தவிர எங்கேருந்து வந்தது? ஜன்னல் எல்லாம், ஜன்னல் இருக்கு ஆனா எலி பொந்தெல்லாம் காணும், வேற யாரும் வரல, வெளியாட்கள் வரல அப்படின்னு அந்த கருவூல கண்காணிப்பாளர் தடுமாறி இருந்திருக்காருன்னா, அப்ப டெக்னாலஜி இருந்திருக்கு, சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்க கொண்டு வந்த அந்த சயின்ஸையும் டெக்னாலஜியும் வைத்தார்கள்? என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் தர்மத்திற்கு எதிராக செயல்பட்டால் இவையெல்லாம் வெற்று ஆடம்பரம். அந்த நகரத்திற்கு என்ன பெயர் சொல்லலாம்? கதாசரித்த சாகரத்துல இல்ல அந்த நகரத்திற்கு பெயர். ஆனா இதே மாதிரியான ஒரு நகரம் ராமாயணத்துல வரும். கிட்டத்தட்ட இதேதான், இதே மாதிரி. அந்த நகரத்திற்கு ஹேமபுரின்னு பேரு, தங்கம், ஹேமபுரி. யார் அந்த நகரத்துல இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா ஸ்வயம் பிரபைன்னு ஒரு தீர்ப்பா.
அனுமனும் மற்றவர்களும் தென் திசைக்கு போய் சீதையை தேடுவதற்காக பல திசைகளுக்கு போகும்போது ஜகஜ்வால்யமா ஒரு நகரம் கண்ணில் படும். அந்த நகரத்திற்குள்ள போகும், குரங்கெல்லாம் உள்ள போகும், எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் குதிக்கும். இங்க பாரு இவ்வளோ தண்ணி இருக்கு, இங்க பாரு இதெல்லாம். ஆனா பார்த்தா மரம் செடி கொடி எல்லாம் இருக்கும், எல்லாமே தங்கமயமா தெரியும், எல்லாமே லைஃப்லெஸ்ஸா தெரியும், யாருமே இருக்க மாட்டார்கள். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா எந்த வடிவமும் நகராது. அங்க லைஃப்லெஸ்ஸா மனிதர்கள் நடந்தார்கள் அந்த மாதிரி இல்ல, ஆட்டோமேட்டான்ஸ் இல்ல. ஆனா அங்க இருந்த பொருட்கள் எல்லாமே ஒரு லைஃப்லெஸ்ஸா இருக்கும். அப்படியே தேடிக்கொண்டே போக அனுமனுடைய கண்ணில் அங்கே உட்கார்ந்திருக்கிற ஒரு பெண் கண்ணில் படுவாள். அந்த பெண்ணுக்கு பக்கத்துல போனா ஸ்வயம் பிரகாசமாக இருப்பா. அவ கேப்பா, இந்த அரசர் கேட்டா மாதிரி அவ ஒரு கேள்வி கேட்பா, இங்க யாருமே வர முடியாதே, இந்த இடத்துல எப்படி இந்த குரங்குகள் நீங்கள் வந்தீர்கள்பா. அப்புறம் ஒரு கான்வர்சேஷன்ல ராமகாரியமாக நாங்கள் வந்தோம் எல்லாம் சொன்னோன்னு அவ சொல்வா, நல்ல வேளை வந்தீர்கள், நீங்கள் ராமநாமம் சொல்லுங்கள்னு கேட்பா. நாங்க ஏம்மா ராமநாமம் சொல்லணும் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே she will narrate her story. அவ யாருன்னு கேட்டா ஹேமைக்கும் மயனுக்கும் தோழியாக இருந்தவள். மயன் வானலோகத்து பெண்ணான ஹேமையை விரும்புவான். இந்திரனுடைய அனுமதி கிடைக்காது தன்னுடைய திருமணத்திற்குன்னு நினைச்சு ஹேமையை அழைத்து கொண்டு வேறெங்காவது போய்விடலாம், பூமியில் போய் மயந்தானே நாம ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணிக்கலான்னு திட்டம் போடுவான். ஹேமையினுடைய தோழி இந்த ஸ்வயம் பிரபை. தோழி கிட்ட சொல்லிதானே அவளை அழைத்து கொண்டு வர சொல்ல முடியும். நீ அவளை அழைத்து கொண்டு போய்விடு, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு பின்னால மயன் வருவான். ஸ்வயம் பிரபை ஹேமையை அழைத்து கொண்டு வந்து விடுவாள். பூமியில் இந்த இடத்தை பார்த்து இந்த இடத்துல ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி ஹேமையினுடைய பெயரையே ஹேமபுரி என்று வைத்து மயனும் ஹேமையும் வாழ்வார்கள். அவர்கள் வாழும்போது அவர்களுக்கு காவலாக திரும்ப போக முடியாது, இந்திரன் பார்த்துருவான். அதுக்காக இவ இங்க ஸ்வயம் பிரபை அங்க இருப்பா. அந்த மயனுக்கும் ஹேமைக்கும் பிறந்தவள் தான் மண்டோதரி. இவ இங்க காவலா இருப்பா. இந்திரன் கண்டுபிடிச்சு வந்துருவான். கண்டுபிடிச்சு வந்த உடனே மயனை அழைத்து கொண்டு போய்விடுவான், ஹேமையை திரும்ப அழைத்து கொண்டு போய்விடுவான். என்னிடத்திலேயே அனுமதி கேட்டிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி அவர்கள் 2 பேருக்கும் மன்னிப்பு கொடுத்து கூட்டின்னு போயிடுவான். இந்த ஸ்வயம் பிரபைய பார்த்து சொல்லுவான், நீ தானே இவர்களை கூட்டின்னு வந்த, இங்க நீ தானே அபட்டார் டு த கிரைம், நீ இங்கேயே கடை, இவர்களை தனியா அழைச்சின்னு வந்துட்டியா இல்லையா, மனித நடமாட்டமே இல்லாம பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லாம எல்லாம் தங்கமயமா இருக்கும், அந்த தங்கத்தையே பார்த்துன்னு உட்காந்துரு, என்னைக்கு வானரங்கள் வருகின்றனவோ ராமநாமம் சொல்லுகின்றனவோ அன்றைக்கு விமோச்சனம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ தவறுக்கு உடன் போனால் அல்லது ஏதாவது ஒரு தவறு செய்வதற்கு தூண்டினால் நேரடியா இந்திரன் கிட்ட போய் சொல்லி இருந்தா பிரச்சனையே இல்ல. அதை சொல்லாம திருட்டுத்தனமா நாம அங்க போயிடலாம், தப்பிச்சு போயிடலாம், யார் கண்ணுக்கும் தெரியாது. கதைக்குள்ள நிறைய விஷயங்களை தேடலாம், யார் கண்ணுக்கும் தெரியாது, நாம எங்கேயோ போயிடலாம். எங்கேயோ போனா அதுக்கப்புறம் எப்படி திரும்பி போகத்தானே வேணும் ஒரு நாளைக்கு. இதையெல்லாம் சிந்திக்காமல் தவறுகள் செய்யும் போது, அதர்மம் செய்யும் போது அதற்கு என்ன விளைவு கிடைக்கும். இப்ப இந்த 2 கதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது ராமாயணத்துல வரக்கூடியது இந்த ஸ்வயம் பிரபை விஷயம், ஸ்வயம் பிரகாசைனும் பேர் அவளுக்கு. அப்ப இந்த விஷயத்தையும் அதையும் சேர்த்து பார்க்கும்போதுதான் தர்மத்திற்காகத்தான் அறிவியல், தர்மத்திற்காகத்தான் தொழில்நுட்பம், தர்மத்திற்காகத்தான் செயல்பாடுகள் இருக்க வேண்டுமே தவிர தர்மத்திற்கு எதிராக அந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் இருக்கும் என்றால் அது என்ன பண்ணும், கதாசரித்த சாகரத்துல இருக்கிற மாதிரி அந்த ராஜ்யதரன் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தானே, எல்லா ஆட்டோமேட்டன்ஸும் நகர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் இதற்குள்ள நாம பார்க்கக்கூடிய பார்வையில பார்த்தோம்னா அவர்களுக்கு ஆட்டோமேட்டான் பற்றிய டெக்னாலஜியும் ரோபோஸ் பற்றிய டெக்னாலஜியும் தெரிந்துதானே இருந்திருக்க வேண்டும். அதையே அவர்கள் நமக்கு சொல்லலன்னு கேட்கலாம். சில இடங்கள்ல இருக்கு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு இல்லை. அந்த லாங்குவேஜை இன்னும் முழுசா நம்மால புரிந்து கொள்ள முடியல. அப்படி புரிந்து கொள்ளும் போது அவற்றில் நமக்கு என்ன